காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு க்ரைம் ஸ்டோரியோடு வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், ஒவ்வொரு நாளும் கேட்குறேன், குறை நிற்காதீங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. 300 தாண்டுதே இல்லை. நான் 35 வீடியோஸ் போட்டுட்டேன். ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் நான் சரியான எஃபர்ட் எடுத்து தான் போடுறது. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் சரியான எஃபர்ட் எடுத்து தான் போடுறது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, அதோடையே தான் இன்னும் சேனலை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. வேறு என்ன, இன்னும் கதைச்சுங்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. ஐஸ்வர்யா நகர் எக்ஸ்டென்ஷன். சாயந்தர வேளை இரவு நேரமாக ப்ரமோஷன் பெற்று கொண்டிருந்தது. தூரம் தூரமாய் வீடுகள், ஜன்னல்களில் வெளிச்ச சதுரங்கள். பக்கத்து ஃபேக்டரியில் 7 தடவை தண்டவாள மணி அடித்தது. ரயில்வே தண்டவாளத்தில் ஒரு கூட்ஸ் ரயில் ரொம்ப நேரம் தடக் தடக் என்று ட்ராக்கை கடந்தது. ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்று வெளியே கவிந்து கொண்டிருந்த இருட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த லேகா உள்ளறையில் டெலிஃபோன் ஒலிக்கும் சப்தம் கேட்டு வேகமாய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, என்ன லேகா, போர் அடிக்குதா? அவளுடைய கணவன் ஆனந்த் குரல் லேசாய் சிரிப்பு கலந்து கேட்டது. லேகாவுக்கு கோபம் சுழன்றது. இப்ப மணி எவ்வளவு? 7. 5 மணிக்கு வர்றதா சொன்னீங்க தானே? சாரி லேகா, ஆஃபீஸில் மென்னிய முறிக்கிற வேலை, அதுவும் இல்லாம. சொல்லுங்க. நமக்கு கல்யாணமாகி இப்போ எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாதம். கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது நமக்கு கல்யாணம் நிச்சயமானதும் எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு ஒரு ட்ரீட் தர்றதா சொல்லியிருந்தேன். என்ன ட்ரீட்? அது பேச்சுலர்ஸ் ட்ரீட். அப்படின்னா பாட்டில் வேணுமா? சரியா போச்சு. அதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, ஸ்வீட் காரம் வாங்கி கொடுங்க. பாட்டில் சமாச்சாரம் எல்லாம் நமக்கு வேண்டாங்க. ஸ்வீட் காரம் காப்பிக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க லேக்கா. எப்படியோ இந்த தடவை அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்துட்றேன். நான் பேச்சுலராக இருந்தப்போ ப்ராமிஸ் பண்ணினது. ப்ராமிஸை கீப் அப் பண்ணலைன்னா என் மானத்தை வாங்கிடுவாங்க. இந்த கன்றாவி பார்ட்டியெல்லாம் அப்போவே கொடுத்து முடிச்சிருக்க வேண்டியது தானே. அப்போ சந்தர்ப்பம் கிடைக்கலரி. நீங்களும் குடிப்பீங்களா? நான் உன்கிட்ட எதையும் மறைச்சதில்லை. எப்போவாவது அக்கேஷனலாக குடிப்பேன், அதுவும் ஒரு சின்ன ஸ்மால் தான். அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க, இனிமேல் வேண்டாம். இந்த ஒரு தடவை மட்டும். சரி, எத்தனை மணிக்கு வருவீங்க? எப்படியும் 9 மணி ஆகிடும். சீக்கிரம் வந்துடுங்க, எனக்கு போர் அடிக்குது. டிவி பாரு, தூக்கம் வந்துடும். சரி, பக்கத்து வீட்டில் போய் பேசிட்டுரு, அவங்க வெளியே போயிருக்காங்க. அப்போ ஒரு காரியம் பண்ணு. என்ன? நான் வர்ற வரைக்கும் என் ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு. எவ்வளவு முத்தம் கொடுத்தேன்னு கணக்கு வச்சுக்க. நான் நேரில் வந்ததும் கணக்கு தீர்த்துடுறேன். உங்களுக்கு முத்தம் தானே வேணும்? சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, வேணுங்க முத்தம் தர்றேன். 9 மணிக்குள்ளே வந்துடுறேன். ரிசீவரை வைத்த ஆனந்த் ஆஃபீஸில் தனக்கு எதிரே உட்கார்ந்திருந்த அந்த 3 நண்பர்களையும் புன்னகைத்தான். என் வைஃப் லேகா பச்சை கொடி காட்டிட்டா, வாங்க போகலாம். உன் வைஃபுக்கு பிடிக்காட்டி வேண்டாம் ஆனந்த். எந்த பொண்ணுக்கு தான் குடிக்கிறது பிடிக்கும்? வாங்க, லேட் பண்ணாமல் போயிட்டு வந்துடலாம். ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தார்கள். எந்த பாருக்கு போகலாம்? கவிதாவுக்கு போயிடலாம். சைட் டிஷ் நல்லா இருக்கும், ஆனால் காஸ்ட்லி. பரவாயில்லை, அங்கேயே போயிடுவோம். 2 வீலர்ஸ் பார்க்கிங்கிற்கு போய் பைக்குகளையும் ஸ்கூட்டர்களையும் எடுத்து கொண்டார்கள். 10 நிமிஷத்தில் கவிதா பாருக்கு வந்தார்கள். பிஸியான ரோடு அது. கார்களும் பஸ்களும் ரோடின் 2 பக்கமுமாய் பாய்ந்தன. இருட்டின் பின்னணியில் நியான் போர்டுகளின் வண்ணச் சிதறல்கள். கவிதா ஏசி பார் கூட்டம் அதிகமில்லாமல் காற்றை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. கார்னர் மேஜையாய் பார்த்து பொறுக்கி கொண்டு உட்கார்ந்தார்கள். என்ன சாப்பிடலாம்? விஸ்கி. ஆனந்த் கைகளை தூக்கி கும்பிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு விஸ்கி வேண்டாம். சின்னதா ஒரு மினி பேர் வேண்டுகிறேன், அதுவும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக. நீங்க எதை வேணுமென்னாலும் சாப்பிடுங்க. பேரர் வந்தான். ஆர்டர் கொடுத்தார்கள். பேரர் குறித்து கொண்டு போனதும் ஆனந்த் கையில் கட்டி இருந்த வாட்சை பார்த்தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி 7:15. உங்களுக்கு சரியா 1 மணி நேரம் தாரேன். அதுக்குள் பாட்டியை முடிச்சுக்கணும். நான் 9 மணிக்குள்ள வீட்டுக்கு போயாகணும். நீ ரொம்பவும் தான் பொண்டாட்டிக்கு பயப்படுற. இது பயம் இல்லடா, பின்ன மரியாதையா? 2ம் கிடையாது. பின்ன அதை என்னன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கல்யாணமான அந்த உணர்ச்சிகள் தெரியும்.
அட போடா பெரிய பொண்டாட்டி, எனக்கு கல்யாணமானா இப்படியெல்லாம் தொட நடுங்கிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னோட இஷ்டத்துக்கு வெளியே போவேன் வருவேன். ஆனந்த் சிரித்தான். அந்த வீரத்தையும் பார்க்காமலா போகிறோம்? பேரர் போதை சங்கதிகளோடு வந்தான். பீங்கான் பிளேட்டுகளில் மசாலா சுண்டல், வறுத்த சிக்கன் துண்டுகள் இருந்தன. அதற்கு பிறகு வந்த 60 நிமிஷங்களிலும் உற்சாகம் நிரம்பி இருந்தது. ஆனந்த் பீர் பாட்டிலோடு நிறுத்தி கொண்டான். அடிக்கடி வாட்சை பார்த்தான். பார்ட்டி முடியும் போது 8:45. ஆபீஸ் நண்பர்கள் ஒவ்வொருவரின் கண்களிலும் ஒரு லாரி போதை. வெளியே வந்தார்கள். உலகமே சந்தோஷத்தில் தெரிந்தது. தேங்க்யூ ஆனந்த், இந்த பார்ட்டியை நாங்க மறக்க மாட்டோம். கஞ்சத்தனம் பண்ணாம நல்லாவே குளிப்பாட்டி விட்டுட்ட. அதுவும் அந்த கடைசி லாஜ் அமர்க்களம் போ. அவர்கள் பைக்குகளை உதைக்க ஆனந்த் தன் ஸ்கூட்டரை உதைத்தான். See you, குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். பைக்குகள் புகை கக்கி பறக்க ஆனந்த் ஸ்கூட்டரில் புறப்பட்டான். நேரம் பார்த்தான். 8:50. 9 மணிக்குள் போய்விட வேண்டும். மனசுக்குள் லேக்காவின் கோபமான முகம் தெரிந்தது. அவனை உஷ்ணமான பார்வையால் முறைத்தது. ஸ்கூட்டர் வேகம் எடுத்தது. லேக்காவை சமாதானம் செய்கிற மாதிரி ஏதாவது வாங்கி கொண்டு போகலாமா? என்ன வாங்கலாம்? அவளுக்கு பிடித்தமான ஐட்டங்கள் மனசுக்குள் பட்டியல் போட்டான். காராமுந்திரி, ஜப்பானீஸ் கேக், பாசந்தி, ஐஸ்கிரீம், அதிலும் ரிச்சி ஐஸ்கிரீம் டிக் செய்த ஆனந்த் போகும் வழியில் தென்பட்ட ஐஸ்கிரீம் ஸ்டாலுக்கு பக்கத்தில் பார்க் பண்ணி 2 ஐஸ்கிரீம் கப்புகளை உருகாதபடிக்கு நன்றாக பேக் செய்து வாங்கி கொண்டான். ஸ்கூட்டர் ஐஸ்வர்யா நகரை தொடும்போது மணிக்கட்டில் இருந்த வாட்ச் 9:05 காட்டியது. லேக்காவின் கோப உஷ்ணம் இன்னும் 1 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஏறி இருக்கும். வீட்டு வாசலில் ஸ்கூட்டரை நிறுத்தினான். திறந்திருந்த ஜன்னல் வழியே டிவி ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. ஆனந்த் ஐஸ்கிரீம் பாக்கெட்டோடு வாசற்படி கதவு ஏறி கதவுக்கு வந்தான். கதவு சாத்தி இருந்தது. அழைப்பு மணியை அழுத்தினான். அது கதறி ஓய்ந்ததும் குரல் கொடுத்தான். லேக்கா டியர். டிவி சன்சார் என்று பாடியது. லேக்கா, என் கையில் என்ன இருக்குது தெரியுமா? ஓப்பன் த டோர் அண்ட் see. மௌனம். தோள்களை குலுக்கி கொண்டான் ஆனந்த். கோபம் எல்லை மீறி விட்டது. இன்றைக்கு ராத்திரி போர்தான். திறந்திருந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்த ஆனந்த், லேக்கா ப்ளீஸ் என்று குரல் கொடுத்து கொண்டே உள்ளே எட்டி பார்த்தான். பார்வை அப்படியே நிலைத்தது. நைலான் கயிறு மேற்கூரை கொக்கியில் மாட்டப்பட்டு அதன் ஒரு முனையில் லேக்கா தொங்கிக் கொண்டிருந்தாள். ஸ்டூல் கீழே உருண்டிருந்தது. அத்தியாயம் 2. ஆனந்த் ஜன்னலுக்கு வெளியே தொலைவில் தெரிந்த மலைத்தொடர் வரிசையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். லேக்காவின் திடீர் மரணம் அவன் உதட்டு புன்னகையை வலுக்கட்டாயமாக பறித்திருந்தது. கண்களில் நிரந்தரமாய் நீர்த்திரைகளை தொங்கவிட்டிருந்தது. முகம் நிறைய சிரித்து வழியனுப்பும் லேக்காவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மூட்டையாய் கொண்டு வந்த போது கதறிவிட்டான். இந்த நிமிஷம் அவனுக்கு எதிரே அந்த இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்திருந்தார். கையில் அரசாங்க சாணி நிற பேப்பர்கள். மிஸ்டர் ஆனந்த், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உங்க வைஃப் லேக்காவோட மரணம் தற்கொலை தான் உறுதியா இருக்கு. மர்டர் அட்டெம்ப்ட்ஸ் எதுவும் கிடையாது. லெட்டர் எதையும் எழுதி வைக்காம செத்துருக்காங்க. அவங்க தற்கொலைக்கு என்ன காரணம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஆனந்தின் தொண்டைக்குள் துக்கம் சுழன்றது. காரணம் என்னன்னு எனக்கு பிடிபடல இன்ஸ்பெக்டர். அவ சந்தோஷமா இருந்தா. ஏதாவது என் மேல வருத்தம்னா பொய்யா கோவிச்சுக்குவா. அவ்வளவுதான். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய காரணம் எதுவும் கிடையாது. காரணம் இல்லாம யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க மிஸ்டர் ஆனந்த். ஏதாவது காரணம் இருக்கும். யோசிச்சு பாருங்க. நோ இன்ஸ்பெக்டர், ஐ எம் ஷுர் அபவுட் இட். ஷி வாஸ் ஹாப்பி வித் மீ. ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சு விட்டு கொடுத்து வாழ்ந்து சந்தோஷமாத்தான் வாழ்க்கையை நடத்துக்கிட்டு வந்தோம். யூ சி மிஸ்டர் ஆனந்த், உங்க வைஃபோட தற்கொலைக்காக நீங்க பெரிய காரணங்களை தேடி பார்க்க வேண்டாம். சில சமயம் வேண்டாத தேவையில்லாத அற்ப காரணங்களுக்காக கூட தற்கொலை பண்ணிக்கிறது உண்டு. என்னோட வைஃப் லேக்கா படிச்சவ. அற்ப காரணங்களுக்காக தற்கொலை பண்ணிக்க கூடியவள் இல்லை. லேக்காவோட தற்கொலை இன்னமும் எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. உங்க ஆபீஸ் நண்பர்களோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது உங்க மனைவி ரொம்பவும் சென்சிட்டிவ் கேரக்டர்னு தெரியுது. அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆபீஸில் இருந்து நீங்கள் வீடு திரும்ப கொஞ்சம் லேட்டானாலும் உங்கள் மனைவி வீடை 2 படுத்திடுவாங்களாம். அதை நீங்களே ஆபீஸில் பல தடவை சொல்லியிருக்கீங்க. ஆமா, நேற்று ராத்திரி நீங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸுகளோடு குடிக்க போயிட்டு லேட்டா வந்திருக்கீங்க. அப்படி நீங்க குடிக்க போனது அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம் இல்லையா? ஆரம்பத்தில் அவ கோபப்பட்டாதான் இன்ஸ்பெக்டர். ஆனால் அதுக்கப்புறம் நான் எடுத்து சொன்னதும் சமாதானமாயிட்டா.
மேலோட்டமா உங்க வைஃப் சமாதானமாகி இருக்கலாம். நீங்கள் ஃபோன் பேசின பிறகு தனிமையில் மனம் குமுறி இருக்கலாம். தன் கோபத்தோட தீவிரத்தை காட்டுறதுக்காக தற்கொலை பண்ணுற முடிவுக்கு போயிருக்கலாம். நோ இன்ஸ்பெக்டர், லேக்காவை பற்றி எனக்கு தெரியும். என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு லிக்கர் பார்ட்டி கொடுக்கறது பற்றி அவ தப்பா நினைக்கல. மிஸ்டர் ஆனந்த், தற்கொலைங்கிறது எமோஷனல் எடுக்கிற முடிவு. உணர்ச்சி பூர்வமான சந்தர்ப்பங்களில் படித்த பொண்ணு படிக்காத பொண்ணு வித்தியாசம் இல்லை. நீங்கள் உங்கள் நண்பர்களோடு பாருக்கு போனதை அவங்க விரும்பலை. முதல்ல விரும்பலை, அப்புறம் ஒத்துக்கிட்டா. இன்ஸ்பெக்டர் எரிச்சலாய் ஆனந்தை ஏறிட்டார். இந்த கேஸை வீணா குழப்பாதீங்க ஆனந்த். இது ஒரு பர்ஃபெக்ட் சூசைட். கான்ஸ்டபிள் கிட்ட ஸ்டேட்மெண்ட் காப்பியை கொடுத்து அனுப்புகிறேன். கையெழுத்து போட்டு அனுப்புங்க. சாரி சார், ஸ்டேட்மெண்ட்டில் நான் கையெழுத்து போட மாட்டேன். வாட் டு யூ மீன்? இது தற்கொலை இல்லை, தென் கொலை. இன்ஸ்பெக்டர், எப்படி சொல்கிறீங்க? எனக்கு சொல்ல தெரியலை. என் லேக்கா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொலை இல்லை. அதை மட்டும் என்னால் தீர்மானமாய் சொல்ல முடியும். சரி, கொலைன்னே வச்சுக்குவோம். மோட்டிவ் என்ன? கண்டுபிடிக்கணும். நெற்றியை பிடித்து கொண்டார் இன்ஸ்பெக்டர். கொலைன்னு சொல்றது வேண்டாத பிரச்சனை. கேஸை சுலபமாய் முடிக்க நீங்க நினைக்கிறீங்க இன்ஸ்பெக்டர். பட் லேக்காவோட மரணத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்குது. எரிச்சலானார் இன்ஸ்பெக்டர். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. என்னோட அனுபவத்தில் எத்தனையோ தற்கொலை கேஸுகளை பார்த்திருக்கிறேன். அதிலும் பெண்கள் பண்ணிக்கிற தற்கொலைக்கு காரணம் ரொம்பவும் அற்பத்தனமாய் இருக்கும். வயிற்று வலின்னு தற்கொலை பண்ணிக்குவாங்க. புருஷன் சினிமாவுக்கு அனுப்பலைன்னு தற்கொலை பண்ணிக்குவாங்க. அது மாதிரி தான் நீங்க நண்பர்களோட குடிக்க போனது உங்க மனைவிக்கு பிடிக்கல, தூக்குல தொங்கிட்டாங்க. நெவர். அப்ப தற்கொலைன்னு ஒத்துக்க மாட்டீங்க? மாட்டேன். இன்ஸ்பெக்டர் தலைக்கு தொப்பியை பொருத்தி கொண்டார். 2 நாளைக்கு யோசனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே அது தற்கொலை தானுங்கிற முடிவுக்கு வருவீங்க, சொன்ன இன்ஸ்பெக்டர் கோபமாய் வெளியே நிறுத்தி இருந்த ஜீப்பை நோக்கி போனார். அத்தியாயம் 3. வாரம் 2 நழுவி இருந்தது. அன்றைக்கு காலை 11 மணி. ஆனந்த் தன் அலுவலக கேம்பஸிற்குள் நுழைந்தான். தாடிக்குள் இருந்த ஆனந்த் முகத்தை செக்யூரிட்டி வாட்ச்மேன் ஒரு வினாடி அடையாளம் கண்டுகொள்ள தவறிவிட்டு பிறகு விஷ் பண்ணினான். ஆனந்த் கசப்பாய் புன்னகைத்து விட்டு ஆபீஸுக்குள் பிரவேசித்தான். ஆபீஸ் நண்பர்களில் ஒருவன் எதிர்பட்டான். ஆனந்த், அதுக்குள்ளே ஆபீஸுக்கு வந்துட்டியே, லீவு இன்னும் முடியலையே? நான் ஜிஎம்ஐ பார்க்க வந்தேன். எதுக்கு? எனக்கு இந்த ஊரிலிருந்து டிரான்ஸ்ஃபர் வேணும். எதுக்கு டிரான்ஸ்ஃபர்? எனக்கு இந்த ஊர் பிடிக்கல. இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் என்னால் லேக்காவே மறக்க முடியாது. ஜிஎம் இருக்காரா? இருக்கார். இப்பதான் வெளியே போயிட்டு வந்தார். போய் பாரு. ஆனந்த் அந்த ஹாலை கடந்து கோடியில் இருந்த ஜிஎம் அறையை நோக்கி போனான். கதவை தட்ட ஜிஎம் குரல் கொடுத்தார். எஸ், கமின். உள்ளே நுழைந்தான். குட் மார்னிங் சார். ஜிஎம் நிமிர்ந்தார். ஓ மிஸ்டர் ஆனந்த், ப்ளீஸ் கம். உங்கள் லீவ் இன்னும் முடியலையே? சார், ஒரு அப்ளிகேஷனுக்காக வந்திருக்கிறேன். முதல்ல உட்காருங்க. உட்கார்ந்தான். ஜிஎம் வசதியாய் சாய்ந்து பேப்பர் வெயிட்டை உருட்டியபடி கேட்டார். சொல்லுங்க. எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் சார். டிரான்ஸ்ஃபர்? எஸ், அதுவும் உடனடியாய். எதுக்காக டிரான்ஸ்ஃபர்? எனக்கு மன அமைதி வேணும் சார். மிஸ்டர் ஆனந்த், நான் வயசில் பெரியவன். ஒரு யோசனை சொல்லலாமா? ப்ளீஸ் சார். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துக்கம் சாமானியப்பட்டதில்லை. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். இதே ஊரில் இருந்தால் மனைவியோட ஞாபகம் அதிகமாகி மன உளைச்சல் ஏற்படலாம்னு நினைக்கிறேன். அது தப்பு. அந்த துயரத்தையும் ஆற்றுகிற சக்தி காலத்துக்கு உண்டு. நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறது தான் சரின்னு நினைக்கிறேன். மனசுக்கு அமைதி இல்லைன்னு நினைக்கிறது பிரமை. இன்னும் 1 வாரம் லீவு எடுத்துக்கிட்டு கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சாரி சார், ஐ வாண்ட் டிரான்ஸ்ஃபர். எனக்கு இந்த ஊர் பிடிக்கல. உடனடி டிரான்ஸ்ஃபர் வேணும்னா நீங்கள் பம்பாய் தான் போயாகணும். தமிழ்நாட்டில் கிடைக்காது. நோ ப்ராப்ளம் சார், நான் பம்பாய் போகிறேன். அது பெரிய பிரான்ச். ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். கிளைமேட் கண்டிஷன் மோசம். பரவாயில்லை சார், இமீடியட்டாக எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுங்க. வர்ற 1 வாரத்துக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஆனந்த். பண்ணிட்டேன் சார். இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேலே நிற்கிற மாதிரி இருக்கு. ஓகே, உங்கள் இஷ்டம். 2 நாள் கழித்து வாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடியாக இருக்கும். நான் பம்பாய் போக டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாமா சார்? வர்ற 8ஆம் தேதி பண்ணிடுங்க. இன்னைக்கு தேதி 5. 7ஆம் தேதி ஆர்டரை கொடுத்துட்றேன். நீங்கள் 8ஆம் தேதி புறப்பட்டு போயிடலாம். தேங்க்யூ சார். ஜிஎம்மின் கையை பற்றி தளர்வாய் குலுக்கி விட்டு வெளியே வந்தான் ஆனந்த். காத்திருந்த பியூன் சொன்னான். சார், உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் வாசுதேவன் வந்து ரிசப்ஷனில் காத்துட்டு இருக்கார். வாசுதேவன் அவனுடைய கல்லூரி கால நண்பன். டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்றை நடத்தி வருபவன்.
போனான். என்னடா ஆனந்த், இது ஒரு கேஸ் விஷயமா ஹைதராபாத் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முந்தித்தான் ஊருக்கு வந்தேன். விஷயத்தை கேள்விப்பட்டு அப்படியே ஆடி போயிட்டேன். சிஸ்டர் லேக்கா ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? உங்களுக்குள்ளே என்ன தகராறு? ஆனந்த் விம்மினான். வாசு, என் லேக்காவோ என்னைக்காவது நான் தகராறு பண்ணி நீ பார்த்திருக்கிறியா? பின்னே ஏண்டா? காரணம் தெரியலடா. போலீஸ் தற்கொலைதான்னு சாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அது தற்கொலை மாதிரி தோணல. தென் கொலைன்னு சொல்லுறியா? ஆமா, நானே உன்னோட டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு வந்து உன்னை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லலாம்னு இருந்தேன். வாசுதேவன் தன் கன்னத்தை தேய்த்தான். லேக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டதாய் என்னோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொன்னதும் எனக்கு இந்த சந்தேகம்தான் முதல்ல வந்தது. சிஸ்டர் லேக்கா தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கோழையான மனசு கொண்டவங்க இல்லை. போலீஸ்லேயும் இதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன நம்பல. டோன்ட் வரி ஆனந்த், போலீஸ் நம்பலைன்னா பரவாயில்ல. இந்த கேஸை நான் டீல் பண்ணுறேன். எண்ணி 10 நாட்களுக்குள்ளே லேக்காவோட மரணத்துக்கு காரணம் யாரென்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனந்த் குறுக்கிட்டான். அப்படி கண்டுபிடிச்சா சொல்லு. போலீஸ்கிட்ட சொல்லாம ஆளை என்கிட்ட ஒப்படைச்சிடு. தண்டிக்கிற விதத்துல தண்டிச்சுக்கிறேன். வா, முதல்ல வீட்டுக்கு போகலாம். லேக்கா தூக்கில தொங்கின இடத்தை பார்க்கணும். அப்புறமா லேக்காவின் பர்சனல் திங்ஸ் ஏதாவது இருந்தால் கிளறணும். அத்தியாயம் 4. வீட்டுக்குள் நுழைந்தார்கள் ஆனந்தும் வாசுதேவனும். இந்த இடம்தான். லேக்கா தூக்கில் தொங்கின இடத்தை காட்டினான் ஆனந்த். வாசுதேவன் அண்ணாந்து பார்த்துவிட்டு மோவாயை தேய்த்தான். தரையிலிருந்து சீலிங் எத்தனை அடி? 9.5 அடி. நைலான் கயிறு அந்த கொக்கியில் தான் மாட்டியிருந்ததா? ஆமாம். சிஸ்டர் லேக்கா எவ்வளவு அடி உயரம்? கிட்டத்தட்ட 5.5 அடி. ஸ்டூல் கீழே உருண்டு கிடந்ததாய் சொன்னியே, அது எந்த ஸ்டூல்? சுவரோரமாய் இருந்த அந்த ஸ்டூலை காட்டினான் ஆனந்த். வாசுதேவன் ஸ்டூலை அளந்து நிமிர்ந்தான். அது 2.5 அடி உயரம். சிஸ்டரோட உயரத்தை சேர்த்தால் மொத்தம் 8 அடி. சிஸ்டர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஸ்டூல் மேலே ஏறி இருந்தால் சீலிங் கைக்கு எட்டுற தூரம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது தற்கொலை பண்ணிட்டு இருக்கவும் சாத்தியம் இருக்குது. வாசு, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இனி நம்ம சந்தேகத்துக்கு வருவோம். நீ வீட்டிற்கு திரும்பும் போது எவ்வளவு மணி? 9:15. வரும்போது கதவு சாத்தி இருந்ததா? ஆமா, வெறுமனே. அப்புறம் டிவி ஓடிட்டு இருந்தது. இங்கே ஒரு சின்ன இடறல். என்ன? லேக்கா தற்கொலை பண்ணிக்கிற மூடியில் இருந்திருந்தால் டிவியை போட்டு பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டா. மேபி. அப்படின்னா லேக்காவை தீர்த்து கட்ட வந்த நபர் லேக்காவோட சப்தம் வெளியே கேட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக டிவியை ஓன் பண்ணி இருக்கணும். அந்த சத்தத்திலேயே லேக்காவோட கதையை முடிச்சிருக்கணும். ஆனந்த் திகைத்தான். இது எனக்கு தோணலையே வாசு. போலீஸுக்கும் தோணலையே. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கேஸ் ஃபைலை சுலபமா க்ளோஸ் பண்றதுக்காக தற்கொலைன்னு சொல்லி கேஸை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணாம விட்டுட்டாங்க. நாம் இதை விடக்கூடாது. ஆனந்த், லேக்காவோட பர்சனல் திங்ஸ் எந்த பீரோவில் இருக்கு? வா, காட்டுறேன். பக்கத்து அறைக்கு போனார்கள். ஆனந்த் ஒரு பீரோவை திறந்து காட்டினான். பீரோவை 1/2 மணி நேரம் கிளறி பார்த்த வாசுதேவன் உதட்டை பிதுக்கினான். உருப்படியா எதுவும் கிடைக்கல ஆனந்த். நான் இப்ப உன்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். நீ அதுக்கு உண்மையான பதில்களைத்தான் சொல்லணும். கேளு. லேக்காவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்த தினத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வா. சரி. மணவரையில் அவ எப்படி இருந்தா? ஐ மீன், லேக்காவோட முகத்துல ஒரு கல்யாண பொண்ணுக்குரிய சந்தோஷம் இருந்ததா? இருந்தது. பெண் பார்க்க போன அன்னைக்கும் சந்தோஷமாத்தான் இருந்தா. முதலிரவு அன்னைக்கு அதே சந்தோஷம்தான். நான் இதை ஏன் கேட்கிறேன்னா, லேக்காவுக்கு கல்யாணத்துக்கு முந்தி ஏதாவது காதல் விவகாரம் இருந்திருக்கலாமோன்ற சந்தேகம்தான். நோவாசு, லேக்காவுக்கு அது மாதிரியான லவ் அஃபேர்ஸ் எதுவும் கிடையாது. பெண் பார்க்க போன அன்னைக்கே தனியா பேச கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அவகிட்ட கேட்டேன், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் உங்க சொந்தத்திலோ லேக்காவோட சொந்தத்திலோ யாருக்காவது கோபமோ வருத்தமோ ஏற்பட்டதுண்டா? இல்லையே. வாசுதேவன் மேலும் சில நிமிஷங்கள் பேசிக்கொண்டிருந்து விட்டு கிளம்பினான். ஆனந்த், எனக்கு 10 நாள் டைம் கொடு. லேக்காவோட மரணத்துக்கு யார் காரணங்கிறதை கண்டுபிடிச்சு சொல்லுறேன். அதுக்கப்புறம் நீ பம்பாய்க்கு போகலாம். அதுவரைக்கும் இங்கேயே இரு. வாசுதேவன் கிளம்பி போனதும் ஆனந்த் முன்னறையில் போடப்பட்டிருந்த சோஃபாவுக்கு வந்து சாய்ந்து உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டான். வாசுதேவன் சொன்னதுதான் சரி. டிவியை ஓட விட்டு அந்த சத்தத்தில் லேக்காவின் கழுத்தை சுருக்கிட்டு தொங்க விட்டிருக்கிறார்கள். யார் அது? எந்த பாவியின் வேலை அது?
யோசனைகளில் ஆழ்ந்து வீழ்ந்து கிடந்த ஆனந்தை சார் என்ற அந்த குரல் கலைத்தது. கண்களை திறந்தான். எதிரில் அந்த இளைஞன் நின்றிருந்தான். அதே காலனியில் ஆனந்த் அவனை பலமுறை பார்த்திருக்கின்றான். ஆனால் பேசியதில்லை. சார், என் பேர் லக்ஷ்மி நாராயணன், செகண்ட் செக்ரட்டரியில இருக்கிறேன். அப்பா பேரு ராஜகோபாலன், லாயரா இருக்கிறார். என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். உட்கார். லக்ஷ்மி நாராயணன் உட்கார்ந்ததும் ஆனந்த் மறுபடியும் கேட்டான், என்ன விஷயம்? சார், எனக்கு அபுதாபியில் வேலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நைட் ட்ரெயினில் பம்பாய் புறப்பட்டு போறேன். 3 நாள் கழிச்சு பம்பாயிலிருந்து அபுதாபி போயிடுவேன். நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஆனந்த் அந்த லக்ஷ்மி நாராயணை அசுவாரஸ்யமாய் பார்த்தான். அவன் தொடர்ந்தான், சார், உங்க மனைவிக்கு ஏற்பட்ட முடிவை பற்றி சில விஷயங்கள் சொல்லிட்டு போறதுக்காகத்தான் வந்திருக்கின்றேன். ஆனந்த் நிமிர்ந்து உட்கார்ந்தான். என்ன சொல்ல போற? சார், நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. முக்கியமா போலீஸுக்கு இந்த விஷயம் போகக்கூடாது. நான் சொல்ல போகிற விஷயம் வெளியே வந்துட்டால் எனக்கு என்னோட வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வரலாம். கோர்ட் கூண்டுல நான் ஏறி நின்று ஒரு முக்கிய சாட்சியாய் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனந்த் பரபரத்தான். முதல்ல விஷயத்தை சொல்லு. சார், உங்க மனைவி இறந்த அன்னைக்கு ராத்திரி 8:30 மணி சுமாருக்கு இந்த தெரு வழியாத்தான் வந்துட்டு இருந்தேன். அப்ப உங்க வீட்டு பின்பக்க சுவரேறி யாரோ வெளியே குதிச்சு போறதை பார்த்தேன். திருடன் மாதிரி தெரியல, பாக்குறதுக்கு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி இருந்தான். யார் அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறைஞ்சு ஃபாலோ பண்ணினேன். அவனை பார்த்தியா? பார்த்தேன் சார். யார் அவன்? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இங்கே வந்துட்டு போனாரே, வாசுதேவன். அவரேதான். அத்தியாயம் 5. ஆனந்த் இருதயத்தில் ஒரு சின்ன பிரளயம். நீ என்ன சொல்ற? உண்மையை சொல்றேன் சார். கடந்த 10 நாட்களாக இந்த உண்மையை மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு இருக்கே சார், அது அந்த ஆண்டவனுக்குத்தான் தெரியும். நீ பார்த்தது வாசுதேவனைத்தானா? ஆமா சார். போலீஸ்ல அன்னைக்கே விஷயத்தை சொல்லி இருந்தால் நான் அபுதாபிக்கு போய் வேலையில சேர முடியாது. போலீஸ் கோர்ட்டுன்னு இங்கே அலையிறதுக்கே சரியா இருக்கும். அதுதான் சொல்லல. உங்ககிட்டையும் உண்மையை சொல்லாமலே போயிடணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வாசுதேவன் உங்க கூட சிநேகிதமா இருக்கிறதை பார்த்தேன். உங்க உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வரலாம்னு நினைச்சுத்தான் விஷயத்தை சொல்ல வந்தேன். ஆனந்த் முகம் வியர்த்திருந்தது. உன் பேர் என்ன சொன்ன? லக்ஷ்மி நாராயணன் சார். இந்த வாசுதேவன் விஷயத்தை வீட்டில் சொன்னியா? சொல்லலை சார். முதல்ல உங்ககிட்ட தான் விஷயத்தை சொல்லுறேன். இனிமேலும் இந்த விஷயத்தை வேற யார்கிட்டையும் சொல்லாதே சார். இதை பற்றி நான் யார்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன். நீங்கள் அந்த வாசுதேவனை தண்டிச்சாலும் சரி, அவனை அப்படியே விட்டாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் அபுதாபிக்கு போனால் திரும்பி வர 4-5 வருஷமாகும். நான் வர்றேன் சார். ஒரு நிமிஷம் லக்ஷ்மி நாராயணன். சொல்லுங்க சார். என்னோட மனைவியோட மரணத்துக்கு வாசுதேவன் தான் காரணம்னு ஊர்ஜிதமாயிட்டா அவனை நான் தண்டிக்க போறேன். நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. என் கழுத்தை அறுத்தால் கூட சொல்ல மாட்டேன் சார். நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி அந்த வாசுதேவனை தண்டிக்கலாம். சொல்லிவிட்டு லக்ஷ்மி நாராயணன் கிளம்பி போக ஆனந்த் உறைந்து போய் அப்படியே உட்கார்ந்திருந்தான். இருதயத்தின் மையத்தில் ஒரு கோபஜுவாலை உற்பத்தியாகி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. பேர்பட்ட துரோகம் இது. மூளை குறுக்கிட்டது. பொறு. லக்ஷ்மி நாராயணன் சொன்னதை மட்டும் எப்படி உண்மை என்று எடுத்துக்கொள்வது? அவன் வேறு யாரையாவது பார்த்திருக்கலாமே. லேகாவின் மரணத்துக்கு காரணம் வாசுதேவன் தான் என்பதை எப்படி உறுதிப்படுத்தி கொள்வது? யோசிக்க ஆரம்பித்தான் ஆனந்த். 1/2 மணி நேர யோசனைக்கு பிறகு ஒரு முடிவுடன் எழுந்தான். சட்டையை மாட்டிக்கொண்டான். வீட்டை பூட்டி கொண்டவன் ஸ்கூட்டரை உதைத்தான். அத்தியாயம் 6. புறநகரில் இருந்த ஒரு டெலிபோன் பூத்துக்கு பக்கத்தில் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்த ஆனந்த் பூத்துக்குள் நுழைந்தான். பூத்தின் கண்ணாடி கதவை சாத்தி கொண்டவன் ரிசீவரை எடுத்து வாசுதேவனின் டிடெக்டிவ் ஏஜென்சி ஆபீஸ் போன் நம்பரை டயலில் தட்டினான். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஆனந்த் கையிலிருந்த கர்ச்சீப்பால் ரிசீவருக்கு முக்காடு போட்டுவிட்டு பேச ஆரம்பித்தான். ஹலோ, திஸ் இஸ் வாசு டிடெக்டிவ் ஏஜென்சி. ஒரு பெண் குரல். குரலுக்குரியவள் அவனுடைய ஸ்டெனோ. வாசு இருக்காரா? நீங்க யார் பேசுறது? வாசுவுக்கு ரொம்பவும் வேண்டியவன். உடனே பேச சொல்லுங்க. விஷயம் அர்ஜென்ட். லைன்ல இருங்க. ஆனந்த் 1/2 நிமிஷம் காத்திருக்க வாசுதேவனின் குரல் ரிசீவரில் வழிந்தது. யாரு? நான் தான்னா?
உன்னை பத்தி தெரிஞ்சவன். ஏய், யார்ரா நீ? இதோ பார் வாசு, இந்த கத்தி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் நினைச்சா இந்த நிமிஷமே உன்னை போலீஸ்ல காட்டி கொடுத்து அடுத்த 2-3 வருஷத்துக்குள்ள தூக்குல தொங்க விடவும் என்னால் முடியும். என்ன உளர்ற? இது உளறல் இல்லை, உண்மை. லேக்காவோட மரணத்துக்கு காரணம் நீதான்னு இந்த உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். நீ எனக்கு தெரியும். இது உனக்கு அதிர்ச்சியாத்தான் இருக்கும். இந்த லேக்கா மேலே நானும் ஒரு கண் வச்சிருந்தவன் தான். அவளோட புருஷன் ஆனந்த் இல்லாத ஒரு ராத்திரியில் அவளை தொட்டு பார்க்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவன் தான். சம்பவம் நடந்த அன்னைக்கே நீ வந்த மாதிரியே நானும் லேக்கா வீட்டுக்கு வந்திருந்தேன். யார் நீ? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை பத்தின இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வாசற்படி ஏறாமல் இருக்கணும்னா எனக்கு கொஞ்சம் தட்சணை வேணும். பணமா? ஆமாம். எவ்வளவு வேணும்? இப்போதைக்கு 10,000 போதும், தர்றேன். எங்கே கொண்டு வந்து தரட்டும்? மறுபடியும் ஃபோன் பண்ணி இடத்தை பத்தின விவரத்தை சொல்லுறேன். ஆனந்த் ரிசீவரை வைத்து விட்டு வெளியே வந்தான். மனசுக்குள் நெருப்பு ஊர்ஜிதமாகிவிட்டது. வாசுதேவன் தான். இவனுக்கு தண்டனை கொடுத்துத்தான் பம்பாய்க்கு போக வேண்டும். பம்பாய் புறப்படுவதற்கு 1/2 மணி நேரத்திற்கு முன்பாய் அவனுடைய மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். மரண தண்டனையை எப்படி செயல்படுத்தலாம் யோசித்து கொண்டே ஸ்கூட்டரை உதைத்தான் ஆனந்த். அத்தியாயம் 7. வாசுதேவன் ஏசி அறைக்குள் இருந்தாலும் வியர்த்து விட்டது. யாரோ பார்த்து விட்டார்கள். யாராக இருக்கும்? எவ்வளோ முன்னெச்சரிக்கையால் செயல்பட்டும் எவனோ பார்வையில் பட்டு விட்டேன். சார், ஸ்டெனோ கூப்பிட்டாள். உடம்பு சரியில்லையா சார்? நோ, ஐ எம் ஆல் ரைட். அந்த ஃபோன் வந்ததிலிருந்து நீங்கள் நர்வஸ் ஆயிட்டீங்க சார். எனி ஷாக் நியூஸ்? ஒன்றுமில்லை. கெட் மீ சம் காஃபி. அவள் வெளியே போனாள். வாசுதேவன் நெற்றியை பிடித்து கொண்டு சாய்ந்து உட்கார்ந்தான். யாராக இருக்கும்? லேக்கா வீட்டில் நான் இருந்தது 10 நிமிஷம்தான். சத்தம் போட முயன்றதும் லேக்காவின் வாயை பொத்தினேன். மூக்கையும் சேர்த்து அவசரத்தில் பொத்தியதில் மூச்சு திணறி செத்து போனாள். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக கழுத்துக்கு சுருக்கை மாட்டி தொங்க விட்டு வர சில நிமிஷங்கள் ஆயிற்று. அதற்குள் யார் பார்த்திருப்பார்கள்? பக்கத்து வீட்டில் யாரும் இல்லை. எதிர்த்த வீட்டிலும் வெளியே போயிருந்தார்கள். லேக்காவை முடித்த கையோடு ஹைதராபாத் போய்விட்டு இன்றைக்குத்தான் திரும்பி இருக்கின்றேன். யாருக்கும் என்மேல் சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்தால் சம்பவத்தையே எவனோ பார்த்திருக்கின்றானே. பிளாக்மெயில் செய்யவும் ஆரம்பித்து விட்டான். ஸ்டெனோ காஃபியோடு உள்ளே நுழைந்தாள். மேஜையின் மேல் வைத்துவிட்டு சொன்னாள், சார், கிளையண்ட் ஒருத்தர் வந்திருக்கிறார். ஏதோ கேஸ் விஷயமாய் பேசணுமாம். இன்னைக்கு யாரையும் அலோவ் பண்ணாதே. சார், பார்ட்டி பெரிய இடம் மாதிரி தெரியுது. இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வர சொல்லு. சார், பார்ட்டி ஏதோ அவசரம்னு மேஜை மேல் இருந்த காஃபி கோப்பையை சடீரென்று தள்ளி விட்டான் வாசுதேவன். கெட் லாஸ்ட். சொன்னது காதுல விழல? ஸ்டெனோ மிரண்டு பின்வாங்கி வெளியேறினாள். கதவு மறுபடியும் சாத்தி கொள்ள வாசுதேவன் எழுந்து கோபத்தோடு அறையில் குறுக்கேயும் நடுக்கேயும் நடக்க ஆரம்பித்தான். யார் அவன்? டெலிபோனில் பேசும்போது குரல் பிடிபடவில்லை. ஆள் வேண்டுமென்றே குரலை மாற்றி பேசுகின்றான். எப்படி கண்டுபிடிப்பது? வலது உள்ளங்கையில் இடது கையை குத்தி கொண்டு வேகமாய் நடை போட்டான் வாசுதேவன். அத்தியாயம் 8. ஆனந்த் செயலில் இறங்கினான். ரயில் பயணத்துக்கு தேவையான பொருட்களோடு ஒரு பிரீஃப் கேஸை மட்டும் வைத்து கொண்டு வீட்டில் இருந்த எல்லா சாமான்களையும் லாரி புக் செய்து 7ஆம் தேதியே பார்சலில் அனுப்பிவிட்டான். ஹவுஸ் ஓனரிடம் பேசி வாடகை அட்வான்ஸையும் செட்டில் பண்ணி கொண்டான். 8ஆம் தேதி ராத்திரி 10:30 மணிக்கு ரயில் கிளம்புகிறது. 10 மணிக்கு வாசுவை அவன் வீட்டில் வைத்து முடிக்க வேண்டும். அவன் ஒண்டி ஆள். வீட்டில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். ராத்திரி 9 மணி அளவில் போனால் போதும். வாசுவுக்கு விஸ்கி வேண்டும். குடித்துவிட்டு ஹால் சோஃபாவிலேயே படுத்து தூங்குவது அவன் வழக்கம். 10 மணிக்குள் காரியத்தை முடித்துவிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய்விட வேண்டும். கன்ஃபார்ம் டிக்கெட் கோச் E3 23வது இருக்கை. 8ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டான் ஆனந்த். வீட்டிலிருந்த பழங்கால வீச்சரிவாள் ஒன்றையும் தேய்த்து கூராக்கி பிரீஃப் கேஸில் வைத்திருந்தான். ஒரே வீச்சில் தலை துண்டாக வேண்டும். ஆட்டோ பிடித்து வாசு குடியிருந்த நால்வர் நகருக்கு பக்கத்தில் இறங்கி கொண்டு நடந்தான்.
அவுட்டர் ஏரியா. இருட்டு தீவிரமாய் தெரிந்தது. ஒரு 5 நிமிஷ நடை. வாசுவின் வீடு வந்தது. போர்டிகோ பகுதியில் விளக்கு எரிய பைக் தெரிந்தது. ஆள் உள்ளே இருக்கின்றான். ஆனந்திற்கு இரத்த ஓட்டம் தரிகட்டு ஓடியது. ஜாக்கிரதையாய் நடந்து வீட்டுக்கு பின்பக்கமாய் வந்து சுவரேறி குதித்தான். ஏற்கனவே வாசு வீட்டுக்கு நிறைய தடவை வந்ததில் குழப்பமில்லாமல் நடந்தான். பின்பக்க கதவை மெல்ல தள்ள திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்தான். வெளிச்சம் அதிகமில்லை. ஆனந்த் பிரீஃப்கேஸை திறந்து அந்த வீச்சரிவாளை எடுத்துக்கொண்டான். வாசு என்னை விட வலுவானவன். அவன் நிலையை புரிந்து கொண்டு தாக்க ஆரம்பித்தால் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. அவனை பார்த்ததுமே அரிவாளை வீசிவிட வேண்டும். ஆனந்த் மெல்ல நடந்து போய் ஹாலுக்குள் எட்டி பார்த்தான். ஹாலில் வாசு இல்லை. பக்கத்து அறையில் நாட்காலி முனகும் சத்தம் கேட்டது. இங்கே இருக்கின்றான். மெதுவே அடியெடுத்து வைத்தான். பக்கவாட்டு அறையிலிருந்து லேசாய் வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தது. தலையை நீட்டி பார்த்தான். மேஜை விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்க குனிந்து எதையோ தீவிரமாய் எழுதி கொண்டிருந்த வாசுவின் முதுகு தெரிந்தது. ஆனந்த் வீச்சரிவாளை வலது கைக்கு மாற்றிக்கொண்டான். சப்தம் காட்டாமல் அடிமேல் அடி வைத்து வாசுவை நெருங்கினான். தலைக்கு மேலிருந்த ஃபேன் மட்டும் கரக் கரக் என்ற சத்தத்தோடு சுழன்று கொண்டிருக்க வாசுவுக்கும் ஆனந்துக்கும் இடையே இப்போது 5 அடி தூரமே இருந்தது. ஆனந்த் அரிவாளை சரியான கோணத்தில் வைத்து கொண்டு காற்றில் சாய்வாய் ஓங்கினான். நிழலாடி இருக்க வேண்டும், அல்லது ஆனந்த் விட்ட உஷ்ண மூச்சு சத்தம் கேட்டிருக்க வேண்டும். வாசு சட்டென எழுதுவதை நிறுத்திவிட்டு திரும்பிய வினாடி அவன் தலை 1 டிகிரி தான் திரும்பி இருக்கும். ஆனந்த் கண்ணிமைக்கிற நேரத்தில் செயல்பட்டான். அரிவாள் வாசுவின் கழுத்தை நோக்கி காற்றில் சரேலென பாய்ந்து என்று சத்தம் எழுப்பியது. வாசுவின் தலை உடனே துண்டாகி சுவர் பக்கத்தில் போய் தெறித்து விழுந்தது. உடல் துடித்து துடித்து இரத்தத்தை தெளித்து கொண்டிருக்க அதை சில வினாடிகள் மனம் குளிர பார்த்துவிட்டு வெளியே வந்தான் ஆனந்த். படபடப்பு அடங்கியிருந்தது. அத்தியாயம் 9. சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து சேர்ந்தபோது மணி 10. ரயில் புறப்பட்டு போக இன்னும் 30 நிமிஷங்கள் பாக்கி இருந்தது. உடம்பில் எந்த பதட்டத்தையும் காட்டிக்கொள்ளாமல் பிளாட்பாரத்தில் நடந்து தன்னுடைய கம்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடித்து இருக்க எண்ணை தேடி பிடித்து உட்கார்ந்தான். பக்கத்தில் இருந்த மற்ற கேபின்களையும் ஒரு கூபேவையும் ஒரு மராத்தி குடும்பம் ஆக்கிரமித்து கொண்டு அமளியோடு தெரிந்தது. ஆண்கள் வெள்ளை நிற பைஜாமாவிலும் பெண்கள் பஞ்சுமிட்டாய் நிற சேலைகளிலும் முக்காடு போட்டுக்கொண்டு கடுகு வாசனையோடு கத்திக்கொண்டு இருந்தார்கள். ஆனந்த் பிளாட்பாரத்தை பார்த்தபடி யோசித்தான். எல்லாவற்றையும் சரியாய் சாய்த்திருக்கின்றேனா? அருவாளை வரும் வழியில் ஒரு கிணற்றில் வீசியாயிற்று. வாசுவின் வீட்டிற்கு நான் போன போது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. யோசிப்பில் இருந்த ஆனந்த் சட்டென்று திடுக்கிட்டான். அவனுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்குள் ஒரு இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களும் ஏறிக்கொண்டிருந்தார்கள். ஆனந்த் நெற்றியில் உடனே வியர்வை. எதற்கு போலீஸ் வருகின்றார்கள்? யாராவது பார்த்து தகவல் சொல்லிவிட்டார்களா? நெற்றி வியர்வை கர்ச்சிப்பால் ஒற்றி கொண்டிருக்கும் போதே அந்த இன்ஸ்பெக்டர் கேபினுக்குள் நுழைந்தார். கேட்டார், உங்க பேர் சபாநாயகம் தானே? இல்லை, ஆனந்த். பம்பாய்க்கா போறீங்கள்? ஆம். என்ன விஷயமாய் போறீங்க? ஆஃபிஷியல், எனக்கு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஆர்டர் வச்சிருக்கிறீர்களா? வச்சிருக்கிறேன். காட்டுங்க. ஆனந்த் பிரீஃப்கேஸை திறந்து பாலித்தீன் கவருக்குள் வைத்திருந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை எடுத்து காட்ட இன்ஸ்பெக்டர் பார்த்துவிட்டு திரும்பவும் அவனிடமே நீட்டினார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சமீபத்தில் நடந்த பாம் பிளாஸ்டுக்கு காரணமான ஒருத்தன் பேர் சபாநாயகம். அந்த நபர் இந்த கோச்சில் ஜெர்னி பண்றதா எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதை வெரிஃபை பண்ணத்தான் வந்தோம். அகெயின் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பக்கத்து கேபின்களை விசாரித்து விட்டு கான்ஸ்டபிள்கள் வந்தார்கள். பக்கத்துல பூராவும் மராத்தி ஃபேமிலி சார். அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்ப்போம் வாங்க. பூட் சத்தங்களோடு கீழே இறங்கினார்கள். ஆனந்த் வியர்த்ததை நிறுத்தினான். கலங்கிக் கொண்டிருந்த அடிவயிறு சகஜ நிலைக்கு மீண்டது. அடுத்த சில நிமிடங்களுக்குள் பச்சை விளக்கு காட்டப்பட்டு ட்ரெயின் நகர ஆனந்த் ஒரு நிம்மதி பெருமூச்சோடு இருக்கைக்கு சாய்ந்து கொண்டான். இனி யாரும் என்னை தொட முடியாது. அத்தியாயம் 10. ஆனந்த் 36 மணி நேரத்தை செலவழித்து பம்பாய் சத்ரபதி சிவாஜி
டெர்மினலை தொட்டபோது அவனுடைய மனசுக்குள் இருந்த பயமும் பதட்டமும் காணாமல் போயிருந்தது. கூட்டம் வழிய காத்திருந்தது. கீழே இறங்கினான். எல்லா திசையிலும் அந்நிய முகங்கள், அந்நிய பாஷை. ஒரு புதிய உலகத்துக்குள் நுழைந்து விட்ட உணர்வு அவனை வியாபித்தது. சிஎஸ்டி ஸ்டேஷன் பிரமாண்டத்தை பார்த்து கொண்டே நடைபோட்ட வினாடி பின்பக்கமிருந்து மிருதுவாய் அந்த பெண் குரல் கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ. திரும்பினான். அந்த பெண் நின்றிருந்தாள். சல்வார் கமிசுக்கு மேல் சாம்பல் நிற ஸ்வெட்டர் அணிந்திருந்தாள். வெண்ணெய் மிருதுவாய் முகம், காதுகளிலும் மூக்கிலும் சின்ன சின்ன தங்க துணுக்குகள், வெல்வெட் சிவப்பு உதடுகளில் ஒரு சிநேக புன்னகை. நீங்கள் மிஸ்டர் ஆனந்த்? எஸ், ஐ எம் கௌசல்யா. பம்பாய் பிரெஞ்ச் ஆஃபீஸில் PA. கிளாட் டு மீட் யூ. உங்களை ரிசீவ் பண்ணத்தான் வந்திருக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சிங்க? கோச் நம்பர் ஆஃபீஸில் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் விசிட். வெல், பம்பாய் பிரான்ச்சுக்கு வர்றாங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு வழுக்கை தலையரைத்தான் எதிர்பார்த்தேன், இப்படி ஒரு இளைஞரை அல்ல. ஆனந்த் சிரித்தான். அவள் கேட்டாள், லக்கேஜ் இவ்வளவு தானா? எல்லாம் லாரியில் வந்துட்டு இருக்கு. கும்பலில் நடந்தார்கள். ஆண்கள் தன்னை இடித்து கொண்டு போவதை பற்றி கவலைப்படாமல் கௌசல்யா பேசினாள். ஆபீஸில் நான் தான் உங்களுக்கு பக்கத்து சீட். உங்கள் நேட்டிவ்? தஞ்சாவூர். பியோர் தமிழிச்சி. டிக்கெட்டை கொடுத்துவிட்டு வெளியே வந்தார்கள். ஸ்டேஷனுக்கு முன்னால் ஏராளமான டாக்ஸிகள். என்ன பம்பாயில் இவ்வளவு கூட்டம்? தட் இஸ் பாம்பே. கௌசல்யா ஒரு டாக்ஸியை அமர்த்தினாள். கெட் இன் மிஸ்டர் ஆனந்த். மிஸ்டர் ஆனந்த் பின் சீட்டுக்கு போக அவளும் பக்கத்திலேயே உட்கார்ந்தாள். இப்போது அவளுடைய உடம்பினின்றும் ஷீ சென்ட் வாசனை. டாக்ஸி விரைந்தது. குவார்ட்டர்ஸுக்கா போறோம்? இல்லை, இப்போதைக்கு குவார்ட்டர்ஸ் எதுவும் வேக்கண்டா இல்லை. அப்புறம் உங்களுக்கு டெம்பரரியா லாட்ஜில் ரூம் புக் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. எனக்கு அதில் இஷ்டமில்லை. ஸோ என் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு போர்ஷன் காலியா இருக்கு. ஹவுஸ் ஓனர் மெட்ராஸ் தான். என்னோட பொறுப்பில் வீட்டை விட்டு போயிருக்கிறார். நல்ல டெனன்ட் கிடைச்சால் வாடகைக்கு விட சொல்லி இருக்கிறார். கரெக்டா நீங்க வந்து சேர்ந்தீங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு வீடு பிடிக்கணுமே? கண்டிப்பாய் பிடிக்கும். எப்படி சொல்றீங்க? செலக்ட் பண்ணினது நீங்களாச்சே. வாடகை எவ்வளவு? அதை பத்தி உங்களுக்கு என்ன? வாடகை தரப்போவது நீங்கள் இல்லை, ஆபீஸ். வீடு பம்பாயில் எந்த ஏரியா? தேஷ்முக் நகர். ரொம்ப தூரமா? பக்கம்தான். டாக்ஸி இப்போது அகலமான மெயின் ரோட்டிலிருந்து பிரிந்து கிளை ரோட்டுக்குள் பிரவேசித்தது. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா மிஸ்டர் ஆனந்த்? தெரியாது. பம்பாயில் அவசியம் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாதா? கஷ்டம். ஏன்? இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இங்கே பேச மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு நேர் விரோதம். நம்ம ஜனங்க இங்கிலீஷ் தெரியாட்டியும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. கௌசல்யா சிரித்தாள். ஜலதரங்க சிரிப்பு. ஆனந்த் அவளையே பார்த்தான். லேக்கா கூட இப்படித்தான் சிரிப்பாள். சில நிமிஷ பயணத்திற்கு பிறகு டாக்ஸி தேஷ்முக் நகருக்குள் நுழைந்தது. சிறியதும் பெரியதுமாய் கலப்படமாய் வீடுகள். ரோடுகள் அவ்வளவு ஆரோக்கியமாய் இல்லை. இதரி ருக்கோ டிரைவர். கௌசல்யா சொன்னதும் அந்த வீட்டுக்கு முன்பாய் டாக்ஸியை நிறுத்தினான் டிரைவர். மீட்டரை பார்த்து பணம் கொடுத்தாள். வீட்டுக்குள் நுழைந்தார்கள். பூட்டு தொங்கும் பக்கத்து போர்ஷன் கதவை கைகாட்டிய கௌசல்யா சொன்னாள், அதுதாங்க உங்க போர்ஷன். முதல்ல எங்க வீட்டுக்கு வாங்க. காஃபி சாப்பிட்ட பிறகு அந்த போர்ஷனை பார்க்கலாம். நெற்றியில் விபூதி கீற்றோடு ஒரு வயதான அம்மாள் எதிர்பட்டாள். ஆனந்த், ஷீஸ் மை மதர். வணக்கம் அம்மா. வாங்க தம்பி. அம்மா, எங்க ஆபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர்ல வர்றவர் இவர்தான். பக்கத்து போர்ஷனுக்கு குடி வர்றார். நேத்திக்கு உங்ககிட்ட சொன்னேனே. தம்பிக்கு சொந்த ஊர் எது? மெட்ராஸ் தான். கல்யாணம்? அந்த அம்மாள் அப்படி கேட்டதும் ஆனந்த் கண் கலங்கி தலை குனிந்து கொண்டான். மனைவி இப்போது உயிரோடு இல்லை. அம்மா, நீ உள்ளே போய் காஃபி போடு. அப்புறம் உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். அந்த அம்மாள் உள்ளே போய்விட கௌசல்யா அவனுடைய முகத்தை ஏறிட்டாள். சாரி மிஸ்டர் ஆனந்த், உங்க மனைவியை பத்தி அம்மா கிட்ட சொல்ல மறந்து விட்டேன். சோ வாட்? கௌசல்யா பேச்சை மாற்றினாள். இந்த ஏரியாவில் நிறைய தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க. பம்பாயில் இருக்கிற ஃபீலிங்கே இருக்காது. நியூஸ் ஏஜென்ட் கிட்ட சொல்லி வச்சுட்டா தமிழ் பேப்பர், வீக்லி மேகசின்ஸ் கொண்டு வந்து போட்டுடுவார். உங்களுக்கு ஏதாவது தமிழ் பேப்பர் போட வேண்டுமா?
ஆனந்துக்கு திக்கென்றது. வாசுவை கொலை செய்த அந்த பயங்கர இரவு மனதின் மையத்திற்கு வந்தது. இந்நேரம் தமிழ் பத்திரிகைகள் வாசுவின் கொலையை பற்றி பத்தி பத்தியாய் செய்தி போட்டிருப்பார்கள். போலீஸ் மும்முரமாய் இயங்கிக் கொண்டிருக்கும். இங்கே இருக்கிறவரை எந்த செய்தி பத்திரிகையும் பார்க்க கூடாது. பத்திரிகை செய்தி பதட்டத்தை அதிகரிக்க செய்யும். என்ன ஆனந்த், கேட்ட கேள்விக்கு பதிலை காணோம். என்ன கேட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது தமிழ் பேப்பர் போட சொல்லணுமான்னு கேட்டேன். வேண்டாம், ரேடியோ டிவியில் நியூஸ் கேட்கிறதோட சரி, பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லை. ஆச்சரியமா இருக்கு. பக்கத்து போர்ஷனை பார்க்கலாமா? சற்றே பயச்சாயம் பூசி கிடந்த ஆனந்தின் முகத்தை உன்னிப்பாய் பார்த்தாள் கௌசல்யா. திடீரென்று இவருக்கு ஏன் முகம் வியர்த்திருக்கின்றது? குழப்பமானாள் கௌசல்யா. அத்தியாயம் 11. அடுத்த ஒரு மாதத்திற்குள் பம்பாயின் இயந்திர வாழ்க்கைக்கு பழகிவிட்டான் ஆனந்த். இந்தியிலும் மராத்தியிலும் தலா 20 வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வெளி பம்பாயை சமாளித்து வந்தான். ஆபீஸில் அவனையும் கௌசல்யாவையும் தவிர மற்றவர்கள் பம்பாய் வாசிகள். கௌசல்யா லீவு நாட்களை ஆனந்த் பம்பாயில் முக்கியமான இடங்களுக்கு கூட்டி போனாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி கோயில், அடுத்த ஞாயிறு மலபார் ஹில்ஸ், 3வது ஞாயிறு அக்வேரியம், 4வது ஞாயிற்றுக்கிழமை இன்று கேட்வே ஆஃப் இந்தியா வந்திருந்தார்கள். புறா கூட்டங்களுக்கு மத்தியில் நடக்கும்போது கௌசல்யா கேட்டாள், ஆனந்த், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசலாமா? என்ன? உங்க மறுமணத்தை பத்தி நீங்க யோசிச்சதே இல்லையா? நடந்து கொண்டிருந்த ஆனந்த் நின்றான். வேற ஏதாவது பேசலாமே. ஏன், உங்க கல்யாணத்தை பத்தி பேசினால் என்ன? வேண்டாம் கௌசல்யா, என் மனசுல உறைஞ்சிருக்கிற சோகத்தை கரைக்கத்தான் பம்பாய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கி வந்திருக்கிறேன். உங்க சோகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே மருந்து மறு கல்யாணம் தான். மறு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் பாவம் இல்லை. அவனவன் கட்டின பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போதே ஊருக்கு ஒரு சின்ன வீட்டை வச்சிருக்கின்றான். மனைவியை இழந்த நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதில் என்ன தப்பு? என் லேக்கா இருந்த இடத்தில் இன்னொருத்தியா? இந்த சினிமா வசனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் ஆனந்த். உங்க மனைவியை நீங்க உயிருக்குயிராய் நேசிச்சிங்க. அவ உயிரோடு இருந்த வரைக்கும் சரிதான். அவ உயிரோடு இல்லாத போதும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. வாழ்க்கையில் நீங்கள் இப்படியே இருந்திட முடியாது. வாழ வேண்டிய நாட்கள் எவ்வளவோ இருக்கு. உங்களுக்கு அவசியம் ஒரு துணை தேவை. ஆனந்த் சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? அவன் அலட்சியமாய் தோள்களை குலுக்கினான். ஒரு பெண் துணை இல்லாமல் என்னால் வாழவே முடியாதா? வாழ முடியும், ஆனால் அதில் அர்த்தம் இருக்காது. எழுதப்படாத ஒரு வெற்று டைரியை புரட்டுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேசுறதை பார்த்தால் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கள் போலிருக்கே. நீங்கள் உம்முன்னு சொல்லுங்கள், உங்களை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கௌசல்யா, சாரி, ஒரு ஜோக்குக்காக சொன்னேன். இதுக்கு இடிஞ்சு போயிடாதீங்க. பானிபூரி சாப்பிடலாமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? வயிறு சரியில்லை. வயிறு சரியில்லையா? மனம் சரியில்லையா? ஆனந்த் பதில் பேசவில்லை. இதோ பாருங்க ஆனந்த், வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர்றது சகஜம். அதுக்காக இடிஞ்சு போயிடக்கூடாது. அந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணணும், வாழ்ந்து காட்டணும். நீங்கள் உடனடியாய் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு சொல்லலை. அதை பத்தி யோசிக்க சொல்லுறேன், அவ்வளவுதான். டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் கம் டு a decision. கௌசல்யா, பானிபூரி சாப்பிடலாமா? வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதுல இந்த பானிபூரியும் உண்டு. சொல்லிவிட்டு சிரிக்கும் கௌசல்யாவை ஆச்சரியமாய் பார்த்தான் ஆனந்த். அத்தியாயம் 12. மறுநாள் காலை 11 மணி. அலுவலக வேளையில் மும்முரமாயிருந்த ஆனந்த் இன்டர்காம் கலைத்தது. ரிசீவரை எடுத்தான். ஆனந்த். எஸ். மறுமுனையில் மேனேஜர் பேசினார். மிஸ்டர் ஆனந்த், ப்ளீஸ் கம் டு மை ரூம். ஏதாவது அவசர வேலையாயிருக்கிறீர்களா? இல்லை சார். தென் ப்ளீஸ் கம். எழுந்து போனான். கண்ணாடி டம்ளரில் பலரசத்தை சிப்பிக்கொண்டிருந்த மேனேஜர் ஆனந்தை பார்த்ததும் டம்ளரை கீழே வைத்துவிட்டு ஹேவ் சம் ஜூஸ் என்றார். வேண்டாம் சார், ஜஸ்ட் ஐ ஹேட் மை காஃபி. உங்களாலே ஒரு காரியமாகணும் மிஸ்டர் ஆனந்த். சொல்லுங்க சார். மேஜை அலமாரியை திறந்து ஒரு பிரவுன் நிற கவரை எடுத்தார் மேனேஜர். கவரின் மேல் கான்ஃபிடென்ஷியல் என்ற ஆங்கில எழுத்துக்கள் பளிச்சென்று தெரிந்தது. மிஸ்டர் ஆனந்த், ரொம்பவும் கான்ஃபிடென்ஷியலான கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் இந்த கவரில் இருக்குது. இந்த லாரா அண்ட் லாரா குரூப் கம்பெனியில் ஒப்படைக்கணும். தபாலிலோ ஒரு
பியூன் கிட்டேயோ கொடுத்து அனுப்புகிற சமாச்சாரம் இல்லை இது. அதனால் தான் உங்களை கூப்பிட்டேன். ஆபீஸ் காரை எடுத்துக்கோங்க. லாரா அண்ட் லாரா குரூப் கம்பெனியின் எம்டியை நேரா பார்த்து இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு வரணும். அந்த கம்பெனியின் அட்ரஸ் சார், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் அப்போசிட் தான் அந்த கம்பெனியின் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. எஸ் சார். வெளியே வந்தான். வராந்தாவில் நடக்கும் போது கௌசல்யா எதிர்பட்டாள். கேட்டாள், காலையிலிருந்து ரொம்ப பிஸி போல் இருக்கு. ஆமாம். கையில் என்ன கவர்? ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் லாரா அண்ட் லாரா கம்பெனிக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். லஞ்சிற்கு வந்துடுவீங்கல்ல? என்ன? சரி, வந்துடுறேன். மறக்காம வந்துடுங்க. கேரியர் சாப்பாட்டில் இன்னைக்கு விசேஷ ஐட்டம் எல்லாம் இருக்கு. என்ன விசேஷம்? சும்மா ஒரு சந்தோஷத்துக்குத்தான். போயிட்டு வந்துடுறேன். ஆபீஸ் கட்டிடம் போர்ட்டிகோவுக்கு வந்தான். நிழலில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்த காரை உசுப்பிக் கொண்டு புறப்பட்டான். காலை நேர பம்பாய் நகர போக்குவரத்து உக்கிரமாயிருந்தது. பம்பாயின் எல்லா திசைகளிலும் இரைச்சல். காரை போக்குவரத்தில் நுழைத்து 1/4 மணி நேரம் நூல் பிடித்த மாதிரி ஓட்டி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரே இருந்த பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். பக்கத்து பெரிய கட்டிடம் லாரா அண்ட் லாரா என்றது. கட்டிடத்தின் பிரம்மாண்டமான காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைந்து காத்திருந்த லிப்டில் ஏறி 2வது மாடியில் இயங்கிக் கொண்டிருந்த லாரா அண்ட் லாரா அலுவலகத்திற்குள் நுழைந்தான். ரிசப்ஷனிஸ்டின் அழகான லிப்ஸ்டிக் உதடுகள் அவனுக்காக புன்னகைத்தன. எஸ், எம்டியை பார்க்க வேண்டும். உங்கள் பெயர்? ஆனந்த். அஃபிஷியல் ஓர் பர்சனல்? அஃபிஷியல். ப்ளீஸ் பி சீட்டட். எம்டி இஸ் ஆன் அர்ஜென்ட் மீட்டிங். ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்க முடியுமா? நோ ப்ராப்ளம். ஜன்னல் ஓரமாய் போட்டிருந்த நாட்காலி ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டான். டீபாயின் மேல் கிடந்த ஆங்கில தினசரிகளை புரட்டி செய்திகளை படித்தவன் அடுத்து வந்த 10 நிமிஷத்திற்குள் அலுத்து போனான். பார்வையை ஜன்னல் பக்கமாய் திருப்பினான். ரோட்டில் அடையாய் வாகனங்கள், ஹாரன் இரைச்சல்கள். பிளாட்பாரத்தில் சாரி சாரியாய் ஜனங்கள், நடைபாதை வியாபாரிகள், தள்ளு வண்டிகளோடு சத்தம் போட்டபடி நகரும் கலாசிகள், பகலிலேயே பகிரங்கமாய் விபச்சாரத்துக்கு அழைக்கும் பெண்கள். ஆனந்தின் பார்வை போக்குவரத்திலிருந்து நழுவி பக்கத்தில் இருந்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போயிற்று. ஸ்டேஷனில் இருந்து வெளிப்படும் ஜனங்கள் சூட்கேசுகள் சகிதமாய் டாக்ஸிக்குள் திணித்து கொண்டிருந்தார்கள். பார்வை கும்பலில் தத்தி கொண்டிருக்கும் போதே ஆனந்தின் விழிகள் சட்டென நிலைத்தன. கையில் ஒரு பிரீஃப்கேஸ் சகிதமாய் கும்பலில் ஊடுருவி ஒரு டாக்ஸி டிரைவரை அணுகி பேசிக்கொண்டிருப்பது யார்? பார்வையை உன்னிப்பு ஆக்கினான். அது வாசுதேவன்தான். சந்தேகமே இல்லை. அத்தியாயம் 13. ஆனந்த் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு அதிர்ச்சியாய் எழுந்து ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்து நின்று டாக்ஸி டிரைவரோடு பேசிக்கொண்டிருந்த வாசுவையே பார்த்தான். துளியும் சந்தேகம் இல்லை, வாசுதான். இது எப்படி சாத்தியம்? அரிவாளை வீசியதும் தலை துண்டாகி மூளையில் ரத்தம் தெறிக்க போய் விழுந்ததே. வாசுவை பற்றிய பயத்தில் எழுந்த பிரமையா, அல்லது இவன் வாசுவைப் போலவே இருக்கும் வேறொரு ஆளா? வியப்பமும் குழப்பமுமாய் ஆனந்தை ஆட்கொண்டது. இவன் வாசுதானா என்பதை உடனடியாய் ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டும். ரிசப்ஷனிஸ்டிடம் வந்தான். வெளியே ஒரு அவசரமான வேலை இப்போதுதான் நினைவுக்கு வந்தது. அதை முடித்து கொண்டு வந்து விடுகின்றேன். எம்டி இன்னும் 15 நிமிடத்தில் வந்து விடுவார். அவள் சொல்ல குறுக்கிட்டான். அதற்குள் நான் வந்து விடுவேன் சொன்ன ஆனந்த் அவளுடைய பதிலுக்கு கூட காத்து கொண்டிருக்காமல் லிப்டை நோக்கி வேகமாய் போனான். அந்த நிமிஷம் முடிவதற்குள் லிப்டில் கீழே இறங்கி டாக்ஸி ஸ்டாண்டை தொட்டான். வாசு இன்னமும் ஒரு டாக்ஸி டிரைவரிடம் பேரம் பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. ஆனந்த் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவன் டாக்ஸியில் ஏற ஆனந்த் வேகமாய் தன்னுடைய காருக்கு வந்து அதை இரும வைத்து நகர்த்தினான். டாக்ஸி சென்ட்ரல் ஸ்டேஷனில் பக்கவாட்டு ரோட்டில் திரும்ப ஆனந்தும் காரின் ஆக்சிலேட்டரை அழுத்தி விரைந்தான். சட்டையின் கக்கங்கள் வியர்வையில் நனைய ஆரம்பித்தன. வாசு உயிரோடு இருக்கின்றான் என்றால் அன்றைக்கு வாசுவின் வீட்டில் நான் வெட்டி கொண்டது யாரை? உடம்பின் சகல பாகங்களும் உலர்ந்து போன உணர்வு ஆனந்தை ஆட்கொண்டது.
டாக்ஸியை தவற விடாமல் உன்னிப்பாய் கவனித்து அது திரும்பும் வளைவுகளில் கவனமாய் திரும்பி பின்தொடர்ந்தான். ஏறக்குறைய 1/2 மணி நேர பயணம். பம்பாயின் முக்கிய தெருக்களை தொட்டுக்கொண்டு அந்த பெரிய ஹோட்டலுக்கு முன்பாய் நின்றது. ஹோட்டல் அபர்ணா இன்டர்நேஷனல் போர்ட் மின்னியது. ஆனந்த் காரை ரோட்டோரமாய் நிறுத்திவிட்டு ஹோட்டலுக்குள் நுழைந்தான். கண்ணாடி கதவுக்கு இந்த பக்கமாகவே நின்று கொண்டு மெல்ல எட்டி பார்த்தான். வாசு இப்போது ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் இளைஞனிடம் பேசிக்கொண்டிருந்தான். ஆனந்த் உள்ளே நுழைந்து ஒரு டூரிஸ்ட் கும்பலோடு தானும் கலந்து ரிசப்ஷன் கவுண்டரை நெருங்க வாசு பேசிக்கொண்டிருப்பது கேட்டது. ஆங்கிலம். அதற்கப்புறம் பம்பாய்க்கு வரவே முடியவில்லை. தொழில் எப்படி இருக்கின்றது? கேட்கணுமா? நண்பர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? ஃபைன். உங்களுடைய அறை எண் 98. நன்றி. ராத்திரிக்கு வழக்கமான வசதிகள் வேண்டுமா? அப்புறம் சொல்கின்றேன். ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் கோல்ட் கில்ட் சாவியை எடுத்து நீட்ட வாசு அதை வாங்கி கொண்டு எஸ்கலேட்டர் இருந்த திசையை நோக்கி போனான். ஆனந்த் டூரிஸ்ட் கும்பலில் கலந்து நின்றபடி போகிற வாசுவின் முதுகையை வெறுத்து பார்த்தான். இனியும் நீ உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த பம்பாயை விட்டு போகும்போது நீ பிணமாய்த்தான் போகணும். அறை எண் 98 மனதில் இருத்தி கொண்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான் ஆனந்த். அத்தியாயம் 14. லாரா அண்ட் லாரா கம்பெனிக்கு மறுபடியும் போய் எம்டியை பார்த்து கான்ஃபிடென்ஷியல் கவரை கொடுத்துவிட்டு ஆபீஸுக்கு திரும்பிய போது கௌசல்யா முகப்பு அறையிலேயே கிடைத்தாள். என்ன ஆனந்த், இவ்வளவு லேட்? லாரா அண்ட் லாரா எம்டி ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தார். காத்திருந்து பார்க்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க அங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க, இங்கே ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். யார்? ஒரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? அட, இன்ஸ்பெக்டர்னு சொன்னதும் ஏன் இப்படி பயப்படுறீங்கள்? போலீஸுனாலே சின்ன வயசுலிருந்து எனக்கு ஒரு பயம். தப்பு பண்ணினவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும். கௌசல்யா சொல்லிவிட்டு சிரிக்க ஆனந்த் எச்சில் விழுங்கி கொண்டு கேட்டான். இப்ப அவர் எங்கே? உங்க கேபின்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார், போய் பாருங்க. ஆனந்த் வேக வேகமாய் போனான். கேபின் கதவை திறந்து உள்ளே நுழைய அந்த இளவயது இன்ஸ்பெக்டர் தொப்பியை மடியில் வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். ஆனந்தை பார்த்ததும் புன்னகைத்து ஹலோ என்றார். ஹலோ, ஐ எம் ஜெகதீஷ். பம்பாய் கிரைம் பிரான்ச்சிலே இருக்கிறேன். 1 மணி நேரமாய் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். சாரி, வெளியே ஆபீஸ் விஷயமாய் ஒரு அவசர வேலை சொன்ன ஆனந்துக்கு அந்த இன்ஸ்பெக்டரின் முகத்தை இதற்கு முன்பு எங்கேயோ பார்த்ததாய் ஒரு ஞாபகம் கீறியது. என்ன பார்க்குறீங்க ஆனந்த்? ஒண்ணுமில்லை, இதுக்கு முந்தி உங்களை எங்கேயோ பார்த்ததாய் எனக்கு ஞாபகம். ஜெகதீஷ் சிரித்தார். யூ ஆர் கரெக்ட். நீங்க என்னை பார்த்திருக்கிறீங்கள். ஹலோ சொல்லி கை குலுக்கி இருக்கீங்க. எங்கேன்னு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆனந்த் சில வினாடிகள் அவரையே பார்த்து கொண்டிருந்து விட்டு தலையை ஆட்டினான். சாரி, தெரியல. ஜெகதீஷ் சிரித்தார். உங்களுக்கு ஞாபக சக்தி போதாது மிஸ்டர் ஆனந்த். லேகாவோட கசின் பிரதர் நான். உங்க மேரேஜ் ரிசப்ஷனுக்கு வந்த போது மண்டபத்தில் ரொம்ப நேரம் இருக்க முடியாமல் உடனே கிளம்பி விட்டேன். இப்போ ஞாபகம் வருது. அன்னைக்கு பார்த்தப்ப நீங்க யூனிஃபார்ம்ல இல்லை, இன்னைக்கு நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க. அதுதான் குழம்பிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டில இருந்து எழுதின லெட்டர் எனக்கு கிடைச்சது. காரணம், கடந்த 1 மாசமா வெளியே கேம்ப் போயிருந்தேன். ஜலந்தர்ல ட்ரைனிங். லேகா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனது எனக்கு பெரிய ஷாக். நம்பவே முடியல. லேகா தற்கொலை பண்ற அளவுக்கு கோலை இல்லை. ஆனந்த் தலையை குனிந்தபடி சொன்னான். எனக்கும் அது தெரியும். எல்லார் மனநிலையும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லையே. நான் வீட்டை விட்டு போகும்போது கூட லேகா சந்தோஷமாய்த்தான் இருந்தா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? தற்கொலை தான்னு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வரலையா? வரலை. What was the police reaction? PM ரிப்போர்ட்டை வச்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க மிஸ்டர் ஆனந்த். கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை நடத்தலாம். வேண்டாம், என் லேகாவை பற்றின எண்ணங்களை மறக்கிறதுக்காகத்தான் பம்பாய்க்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். கேஸை ஓப்பன் பண்ணி என்ன பிரயோஜனம்? என் லேகா கிடைக்கவா போறா? அதுக்கில்லை. நான் என்ன சொல்றேன்னா, சாரி மிஸ்டர் ஜெகதீஷ், எனக்கு வேண்டியது மன அமைதி. மேஜைக்கு மேலிருந்த இன்டர்காம் சிணுங்கியது. ஆனந்த் ரிசீவரை எடுத்தான். செவி மடுத்தான்.
பவ்யமானான். ஆமாம் சார், எம்டி கிட்டே கவரை கொடுத்துட்டேன். நானே ரூமுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கெஸ்ட் வந்துட்டாங்க சார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரலாமா சார்? தேங்க்யூ சார். ஆனந்த் ரிசீவரை வைத்து கொண்டிருக்கும் போதே ஜெகதீஷ் எழுந்தார். ஓகே மிஸ்டர் ஆனந்த், நான் கிளம்புறேன். யூ ஆர் வெரி பிஸி வித் யுவர் ஒர்க். இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயா வந்து உங்களை பார்க்கிறேன். மீன் டைம் என்னை பார்க்க நீங்க பிரியப்பட்டால் ஹேவ் திஸ் கார்டு. இந்த கார்டில் என் வீட்டு அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருக்கு. இஃப் யூ ஃபைண்ட் லீசர் ப்ளீஸ் கம். ஆனந்த் கார்டை வாங்கி கொண்டு அவரோடு கை குலுக்கினான். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா வர்றேன். அத்தியாயம் 15. மத்தியானம் 3 மணி. வேலையில் கவனம் சொல்லாமல் தடுமாறிக் கொண்டிருந்தது ஆனந்திற்கு. வாசு எப்படி உயிரோடு இருக்கின்றான்? என் அறிவாள் வீச்சுக்கு பலியானது வாசு இல்லை என்றால் வேறு யார்? அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். மிஸ்டர் ஆனந்த் கலைந்தான். எதிரில் கௌசல்யா. பிஆர்ஓ கூட வெளியே போறேன். ஹோட்டல் ஷெவானியில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். நான் இப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். எனக்காக நீங்கள் ஆஃபீஸில் வெயிட் பண்ண வேண்டாம். வீட்டில் அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அவள் திரும்பி நடக்க முயன்ற வினாடி கூப்பிட்டான். கௌசல்யா, தமிழ் நியூஸ் பேப்பர்ஸை கொண்டு வந்து போடுற நியூஸ் ஏஜென்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? என்ன திடீர்னு? தமிழ் எழுத்துக்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. இப்படியே இருந்தால் தமிழை மறந்துடுவேன். தினசரி பேப்பர் போட சொல்லணும். அதான் கேட்டேன். நம்ம தெருவுக்கு பக்கத்து தெருவில் தான் இருக்கு. பாரதி நியூஸ் ஏஜென்ட்னு பேர். ஏஜென்ட் பேர் சுப்பு ஐயர். நான் இன்னைக்கு பார்த்து பேசுகிறேன். வாழ்க உங்கள் தமிழ் பற்று. சிரித்து சொன்ன கௌசல்யா புறப்பட்டு போனதும் ஆனந்த் எழுந்தான். மேனேஜரிடம் 2 மணி நேர பர்மிஷன் கேட்டுக்கொண்டு வெளியே வந்து ஒரு டாக்ஸியை பிடித்தான். 3:30 மணிக்கெல்லாம் பாரதி நியூஸ் ஏஜென்ட் இங்கே எல்லாவிதமான தமிழ் பத்திரிகைகள், தெலுங்கு பத்திரிகைகள் கிடைக்கும் என்று போர்டு மாட்டியிருந்த அந்த சிறிய வீட்டுக்கு முன்பாய் நின்றான். தமிழ் வார இதழ் போஸ்டர்கள் முன்பக்க சுவரில் ஒட்டப்பட்டிருந்தது. வாசற்படி ஏற ஒரு பழைய மரமேஜைக்கு முன்னால் அந்த பெரியவர் தெரிந்தார். தமிழ்நாட்டு பிராமண கலை. யாரு? இங்கே நியூஸ் ஏஜென்ட் சுப்பு ஐயருங்கிறது நான் தான். உள்ளே வாங்கோ. ஆனந்த் உள்ளே போனான். உட்காருங்கோ. பார்த்தா மெட்ராஸ் மாதிரி தெரிகிறது. என்ன விஷயம்? ஆனந்த் அங்கிருந்த ஸ்டூலில் உட்கார்ந்தபடியே சொன்னான். எனக்கு போன மாசம் முதல் வாரம் வெளிவந்த தினத்தந்தி பேப்பர்கள் வேணும். ஐயர் நெற்றியை சொரிந்தார். போன மாசம்னா அக்டோபர் மாசம் இல்லையா? ஆமாம். எதுக்கு? அதில் ஒரு விளம்பரம் வந்திருக்குது. லீகல் நோட்டீஸ் சம்பந்தமான விளம்பரம். அப்படியா என்றவர் உட்புறம் பார்த்து குரல் கொடுத்தார். டேய் மணி, சித்த வந்துட்டு போடா. என்ன மாமா? உள்ளே இருந்து கெக்கலாய் ஒரு ஆள் வெளிப்பட்டான். தூக்கி கட்டிய வேட்டி பனியன். இவாளுக்கு போன மாசம் முதல் வாரத்துல வெளிவந்த தினத்தந்தி வேணுமாம். நம்ம கிட்ட இருக்கா? இருக்கு மாமா, எடுத்துக்கொடு. ஆள் உள்ளே போனான். அடுத்து 10 நிமிஷத்திற்குள் தினத்தந்தி பேப்பர்களோடு வந்தான். ஒரு வாரத்திய பேப்பர் போதுமா? போதும். 25 ரூபா கொடுங்க. பேப்பர்களை பண்டலாய் கட்டி கொடுத்தான். கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு பத்திரிகைகளோடு வீடு வந்து சேர்ந்தான் ஆனந்த். நிச்சயமாய் அந்த கொலை செய்தி இதில் பிரசுரமாகி இருக்கும். கதவை தாளிட்டு கொண்டு பேப்பர்களை தரையில் விரித்து பரபரவென்று புரட்டினான். அவன் பம்பாய்க்கு புறப்பட்ட தேதியை மனதில் வைத்து அடுத்த 2 நாள் பேப்பரை பிரித்தான். முதல் பக்கத்தின் இடது பக்க ஓரத்தில் வாசுவின் போட்டோ பார்வைக்கு சிக்கியது. போட்டோவுக்கு கீழே செய்தி ஓடியிருந்தது. துணிகரச் செயல் புரிந்த இளைஞருக்கு ரூபாய் 2 லட்சம் பரிசு. பயங்கரவாதியோடு போரிட்டு கொன்றார். இது பற்றி கூறப்படுவதாவது, சின்னமாயன் என்கிற சாத்தப்பனை கடந்த 5-6 வருஷங்களாக போலீசார் வலைவீசி தேடி வரும். போலீசாருக்கு சிக்காமல் அவன் மென்மேலும் கொள்ளைகளை செய்து சாமர்த்தியமாய் தப்பி விடுவது தெரிந்ததே. அந்த நிலையில் போலீசார் சின்னமாயனை உயிருடனோ பிணமாகவோ பிடித்து கொடுத்தால் ரூபாய் 2 லட்சம் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். நேற்றைக்கு முந்தின தினம் இரவு திருவான்மையூர் அருகே உள்ள வாசுதேவன் என்பவரது வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற சின்னமாயனை வாசுதேவன் மடக்கி பிடிக்க முயன்றார். அப்போது நடந்த போராட்டத்தில் வாசுதேவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சின்னமாயனை வெட்டி கொன்றார். உடனே போலீசுக்கு போன் செய்து
விவரம் கூறினார். போலீசாரால் தேடப்பட்டு வரும் சின்னமாயன் ஒரு தடா குற்றவாளி ஆவார். வாசுவின் துணிச்சலான செயலை பாராட்டி ஐஜி தீனதயாளன் வாசுதேவனுக்கு ரூபாய் 2 லட்சம் பரிசளித்து பாராட்டினார். செய்தியை படிக்க படிக்க ஆனந்தின் முகம் இறுகியது. இரத்த ஓட்டத்தில் உஷ்ணம் பரவியது. இறந்தது சின்னமாயனா? சின்னமாயன் அவ்வளவு உரிமையோடு வாசுவின் மேஜையில் உட்கார்ந்து சாவதானமாய் ஏதோ எழுதி கொண்டிருந்தான் என்றால் வாசுவுக்கும் அவனுக்கும் நட்பு இருந்திருக்கின்றது. சின்னமாயனுக்கு வாசு புகலிடம் கொடுத்திருக்க வேண்டும். நான் அவனை கொன்றதும் போலீசுக்கு அதை அறிவித்துவிட்டு பரிசு பணம் வாங்கி இருக்கின்றான். கொன்றது நான் தான் என்று வாசுவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனந்த் கலக்கமாய் யோசித்து கொண்டிருக்கும் போதே டொக் டொக் கதவு தட்டப்பட்டது. போய் கதவை திறந்தான். கௌசல்யாவின் அம்மா. என்ன தம்பி, அதுக்குள்ளே ஆபீஸிலிருந்து வந்துட்டீங்கள்? அது தலைவலியா இருந்தது, ஆபீஸில் உட்கார முடியல, புறப்பட்டு வந்துட்டேன். காஃபி போட்டு தரட்டுமா? தலையாட்டினான். எதுக்கு இந்த பழைய பேப்பர்ஸ்? ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், அதான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த அம்மா பேப்பர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நகர்ந்தாள். அத்தியாயம் 16. இரவு 8 மணி. போர்ஷனை பூட்டி கொண்டு வெளியே வந்த ஆனந்த் ஆச்சரியமாய் பார்த்தான் கௌசல்யா. கேட்கக்கூடாதுதான் கேட்கின்றேன். எங்கே கிளம்பிட்டீங்க? காலையில் என்னை தேடிக்கிட்டு ஆபீஸுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரே, உங்க ரிலேட்டிவ்னு சொன்னார், அவர் தானே? ஆமாம், அவரை பார்க்க. எதுக்குன்னு கேட்கலாமா? சும்மாதான், ராத்திரிக்கு டின்னர் சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டார். போயிட்டு வாங்க. டின்னர் சாப்பிடும் போது என்னையும் நினைச்சுக்குங்க. வாசற்படி தாண்டும் போது 1 நிமிஷம் என்றாள். என்ன? கௌசல்யா பக்கத்தில் வந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கேட்டாள். டாக்ஸியில் தானே போவீங்கள்? ஆமாம், ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன், போகும்போது படிச்சுக்கிட்டே போங்க, வீட்டுக்கு வந்ததும் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு காகிதத்தை நீட்டினாள். வாங்கி கொண்டே ஆனந்த் அதை சட்டை பையில் போட்டுக்கொண்டு வெளியே வந்தான். மார்பு பகுதியில் மறைத்து வைத்திருந்த அந்த பேனா கத்தியை ஒரு முறை தொட்டு பார்த்து கொண்டான். வாசு, இந்த தடவை நீ ரத்தத்தை சிந்த போவது நிஜம். ஹோட்டல் அபர்ணா இன்டர்நேஷனல் அறை எண் 98 நீ உயிர் விடுவது சத்தியம். மெயின் ரோடுக்கு வந்ததும் காலியாய் போன டாக்ஸியை பார்வையில் வாங்கி கையசைக்க நின்ற போது அது நின்றது. டிரைவர் எட்டி பார்த்து கேட்டான், கிதர் ஜானா ஹே சாப்? ஹோட்டல் அபர்ணா இன்டர்நேஷனல். பைட்டியே சாப். ஏறி உட்கார்ந்தான். டாக்ஸி பறந்தது. பம்பாயின் கடல் காற்று டாக்ஸிக்குள் நுழைந்து அவனை அலம்பியது. அத்தியாயம் 17. ஹோட்டல் அபர்ணா இன்டர்நேஷனல் அறை எண் 98. கதவு மெதுவாய் தட்டப்படும் சப்தம் கேட்டு ஸ்டார் டிவி பார்த்து கொண்டிருந்த வாசுதேவன் கலைந்தான். அவிழ்ந்த சிங்கப்பூர் லுங்கியை சரியாய் கட்டிக்கொண்டு எழுந்து போய் கதவை திறந்தான். வெளியே குள்ளா தரித்த ஒரு நபர் பான் மென்றபடி வாசனையாய் நின்றிருந்தார். வேஷ்டிக்கு பொருந்தாத கோட். வாசு மலர்ந்தான். அடே மங்கள்ராம், வா வா. எப்படி இருக்கே வாசு? தொப்பி கொச்சையாய் தமிழ் பேசினான். சிரித்த போது பல்வரிசையில் 4-5 இடங்களில் தங்கம் மின்னியது. ஃபைன் ஃபைன். கதவை தாளிட்டான் வாசு. உனக்கு சாயந்தரம் 2 தடவை ஃபோன் பண்ணி இருந்தேன். மங்கள்ராம் யாரும் எடுக்கல. வெங்காய குடோனுக்கு ஃபோன் பண்ணி இருந்தேன். ஆமாம், குடோனை திறந்து 1 மாசம் ஆச்சு. ஏன்? போலீஸுக்கு சந்தேசம் வந்து 2 தடவை ரெய்டுக்கு வந்துட்டாங்க. அடடே, அப்புறம் என்ன? வெங்காய லோடுக்குள்ளே ஆயுதங்களை மறைச்சு வச்சு தமிழ்நாட்டு கடலோர மாவட்டங்களுக்கு கடத்திரியான்னு கேட்டு ஏகப்பட்ட விசாரணை. என்னதான் சொல்லி சமாளிக்கல. பின்ன கத்தையா கரன்சி கொடுத்து சமாளிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரூபாய் அவுட். அதை சம்பாதிக்க எவ்வளவு நேரமாகும்? பம்பாய் போலீஸ் முன்னே மாதிரி இல்ல வாசு. ஒரு சின்ன போலீஸ்காரங்களை தவிர மற்றவங்கள் எல்லாம் கரன்சிக்கு வாழை ஆற்ற ரகம் இல்லை. சரி, சரக்கு எப்பத்தான் வரும்? 2 வாரம் பொறுத்துக்கோ. என்ன மங்கள்ராம், இப்படி சொன்னால் எப்படி? என்னை நம்பி பார்ட்டி கிட்ட அட்வான்ஸ் வாங்கி செலவு பண்ணிட்டேன். சரக்கு எப்போ வரும்னு கேட்டு ஒரே நச்சரிப்பு. அந்த நச்சரிப்பை தாங்கிக்க முடியாமத்தான் பம்பாய்க்கு வந்துட்டேன். நான் போட்ட லெட்டர் உனக்கு எப்போ கிடைச்சது?
2 நாளைக்கு முந்தி. விஸ்கி சாப்பிடலாமா? வேண்டாம், நான் அத்தேரி வரைக்கும் போகணும். கார் டிரைவ் பண்ண முடியாது. சரி, அடுத்த வாரமாவது சரக்கை அனுப்பி வை. ஒரு லோடு பூராவும் லைட் மெஷின் கன்ஸா இருக்கட்டும். பார்க்கலாம். பம்பாயில் எத்தனை நாள் இருப்ப? எப்படியும் 1 வாரம். மற்ற பார்ட்டிகளையும் பார்க்க வேண்டாமா? சரி, நான் வரட்டுமா? சரக்கு எப்படியும் அனுப்பிடுறேன். மங்கள்ராம் வாசுவின் தோளை தட்டி விட்டு கிளம்பிவிட வாசுதேவன் தாளிட்டு விட்டு வந்து படுக்கையில் சாய்ந்தான். அத்தியாயம் 18. டாக்ஸி போய்கொண்டிருக்க ஆனந்துக்கு கௌசல்யா கொடுத்த அந்த கவிதை ஞாபகம் வந்தது. டாக்ஸியில் போகும்போது படிச்சுட்டு போங்க. காகிதத்தை ஷர்ட் பாக்கெட்டிலிருந்து எடுத்தான். பிரித்தவன் கண்களில் வார்த்தைகளின் வாக்கியங்களாக மாறி கவிதையாய் மாறியிருந்தது. நிலைவு தேய்ந்து போனால் இந்த வானம் கலங்குவதில்லை. நாளையே புதிய நிலவு குழந்தை கீற்று போல உதயமாகும் என்று நன்றாகவே அதற்கு தெரியும். மலர் உதிர்ந்து போனால் அந்த செடியின் கிளைகள் கண்ணீர் விடுவதில்லை. மாறாக பக்கத்தில் அரும்புகளை பிரசவிக்கின்றன. அரும்புகள் நாளைய மலர்கள் என்பது அந்த செடிக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த மனிதர்களில் சிலர் மட்டும் ஒரு சிறிய இழப்பை பெரிதாக நினைத்து வாழ்க்கையே இழப்பது ஏன்? இந்த கவிதைக்கு கீழே உங்கள் கமெண்டை ஒரு வரியில் எழுதி என்னிடம் கொடுங்கள். ஆனந்த். கௌசல்யா. கவிதையில் கௌசல்யா என்ன சொல்லி இருக்கிறாள் என்பது ஆனந்துக்கு நன்றாகவே புரிந்தது. கவிதை காகிதத்தை படித்து ஷர்ட் பாக்கெட்டுக்குள் மீண்டும் போட்டுக்கொண்ட ஆனந்த் மெல்லிய குரலில் சொல்லி கொண்டான். சாரி கௌசல்யா, என்னோட இழப்பை ஈடுகட்ட ஒரு இழப்பால் தான் முடியும். ஒரு உயிருக்கு உயிர் என்கிற கடனை நான் தீர்க்கும் போது என்னையே நான் இழக்க நேரிடலாம். கியா சாப்? பேச்சுக்குரல் கேட்டு டிரைவர் திரும்பி பார்த்தான். ஆனந்த் தலையை ஆட்டினான். குச் நை. டாக்ஸி வேகம் பிடிக்க வெளியே பம்பாய் நியான் லைட்களில் மின்னியது. ஹோட்டலை நெருங்க இருதய துடிப்பு அதிகப்பட்டது. ஹோட்டல் வந்தது. வாசல்லேயே நிறுத்தி இறங்கி கொண்டான் ஆனந்த். கார் பார்க்கிங்கிற்கு நூற்றுக்கணக்கான ஜாதிக்கார்கள் நிரம்பி வழிந்தது. போர்டிகோ செக்ஷனில் ஆண்களும் பெண்களுமாய் உள்ளே போவதும் வெளியேறுவதுமாக இருந்தார்கள். இடதுபுறம் தெரிந்த கார்டன் ரெஸ்டாரண்டில் ஒரு கும்பல் கண்டதை விழுங்கி கொண்டிருந்தது. ஆனந்த் மார்பில் படிகளில் உயர்ந்தான். பெண்கள் கூச்சமில்லாமல் இடித்து கொண்டு போனார்கள். கண்ணாடி கதவுக்கு பக்கத்தில் இருந்த சீருடை ஸ்டுவர்ட் ஒருவன் சல்யூட் வைத்து கதவை திறந்து விட்டான். பெரிய ரிசப்ஷன் ஹால். 2 லிப்டுகள் எதிரெதிராக திசைகளில் மேலும் கீழுமாய் இயங்கிக் கொண்டிருந்தன. தவிர ஒரு எஸ்கலேட்டர். சீலிங் உச்சியில் ஜயண்ட் சைஸ் லெதர் விளக்கு. அதில் தங்கமாய் வெளிச்சம். கீழே சிந்திய வெளிச்சத்தை கீழே இருந்த செயற்கை குளம் பிரதிபலித்து காட்டியது. யார் வருவது, யார் போவது, எங்கே போகிறார்கள், எதற்கு போகிறார்கள் என்றெல்லாம் கவலைப்பட ஆட்கள் இல்லை. ஆனந்த் எஸ்கலேட்டரில் நின்றான். அது சாதுவாய் அவனை அடுத்த ஃப்ளோருக்கு கொண்டு போயிற்று. மெதுவாய் நடந்தான். அறையன் 98 எங்கே? பார்வை அலைந்தது. அத்தியாயம் 19. வாசு ஒரு பெக் விஸ்கியை தொண்டைக்கு கொடுத்துவிட்டு சிக்கன் எலும்பை கடித்த போது அறைக்கு வெளியே காலிங் பெல் என்றது. சிக்கனை மென்று கொண்டே போய் கதவின் தாழ்பாலை விளக்கினான். அந்த பெண் நின்றிருந்தாள். முகத்தில் தமிழ்நாட்டு கலை. வாசு கேட்டான். யார் வேணும்? உங்களைத்தான் பார்க்க வந்தேன். நீ யாருன்னு சொல்லலையே. உள்ளே போய் பேசுவோம், முக்கியமான விஷயம். வா. அவளை உள்ளே விட்டு கதவை சாத்தினான் வாசு. அவள் வானிட்டி பேக்கோடு நடந்து போய் நாட்காலிக்கு சாய்ந்தாள். வாசு அவளுக்கு எதிரே அமர்ந்தபடி கேட்டான். சொல்லு, யார் நீ? என்ன விஷயமா என்னை பார்க்க வந்த? அவள் வாசுவை ஏறிட்டாள். நான் அம்சா. அம்சா, இந்த பேரை யார் சொல்லியோ நான் கேட்டிருக்கிறேன். சாத்தப்பன் சொல்லி இருக்கலாம். கரெக்ட். சாத்தப்பனுக்கு நீ தாலி கட்டாத பொண்டாட்டி. சில வினாடிகள் மௌனத்திற்கு பின் வாசு கேட்டான். சரி, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னியே, என்ன அது? உன் வீட்டு பிசினஸ் விஷயமாய் பேச வந்த சாத்தப்பனை வெட்டி கொலை பண்ணினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லை. ஏன்? வாசு எச்சில் விழுங்கினான். யாருன்னு ஊகிக்க முடியலை. நான் ஊகிச்சிட்டேன். யாரு? நீங்க தான். என்ன உளர்ற? நான் உளரலை, உண்மையைத்தான் சொல்லுகின்றேன். அரசாங்கம் அறிவித்திருந்த 2 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு சாத்தப்பனை நீதான் கொலை பண்ணியிருக்கணும். முட்டாள்தனமாய் பேசாதே அம்சா. சாத்தப்பன் எனக்கு பொன்முட்டை இடுற வாத்தாயிருந்தான். நான் எதுக்காக அவனை கொல்லணும்? அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்தது?
போலீஸுக்கு எப்படியோ டிமிக்கி கொடுத்துட்டு சேத்திலும் சகதியிலும் புரண்டவன் மாதிரி என் வீட்டுக்கு ஓடி வந்தான் சாத்தப்பன். என் வீட்டிலேயே குளிச்சு என்னோட ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தான். எனக்கு வெளியே இருந்து போன் வந்ததுனாலே ஒரு காரியமாய் புறப்பட்டு போயிட்டேன். நான் புறப்படுற சமயத்தில் லெட்டர் ஏதோ எழுதிட்டு இருந்தான். அந்த சமயத்திலே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச யாரோ சாத்தப்பனை வெட்டி கொன்னிருக்காங்க. அப்ப கொல்ல வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, எனக்கு தெரியும். யாரு? அத்தியாயம் 20. ஆனந்த் தயங்கிக் கொண்டு நின்றான். 98 எண் அறைக்குள்ளே நுழைந்த பெண் யார்? அவள் வெளியே வருகிற வரைக்கும் நான் உள்ளே போக முடியாது. வராந்தாவின் ஓரத்தில் ஒரு தூணோரமாய் மறைந்து நின்றான் ஆனந்த். வாசு பம்பாய்க்கு எதற்காக வந்திருப்பான்? ஆள் சரியில்லை. ஏதாவது நிழல் காரியங்களில் அரசாங்கத்திற்கும் போலீசிற்கும் பிடிக்காத சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். அரைப்பக்கமாய் போய் நின்று சாவித்துவாரத்தில் கண்ணை வைத்து என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாமா? யோசனைக்கு வந்தவன் அதை செயல்படுத்தி முடிக்க மெல்ல அறை எண் 98 நோக்கி போனான். அத்தியாயம் 21. யாரு? மறுபடியும் கேட்டான் வாசு. அம்சா புன்னகைத்தான். நீங்களே ஏற்பாடு பண்ணின ஆள்தான். வாசு ஆத்திரமானான். அறிவு கட்டத்தனமாய் பேசாதே. சாத்தப்பனுக்கும் எனக்கும் எத்தனை வருஷ கால பழக்கம்னு உனக்கு தெரியுமா? அவனை கொலை செய்கிறது என் கண்ணை நானே குத்திக்கிற மாதிரி. இந்த டயலாக் எல்லாம் மற்றவங்க கிட்ட வச்சுக்கலாம். அன்னைக்கு என்ன நடந்துங்கிற உண்மையை நான் சொல்லுறேன். உங்களுக்கும் சாத்தப்பனுக்கும் மத்தியில் ஏதோ பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கட்ட சாத்தப்பனையே முடிச்சிட்டீங்க. சாத்தப்பனை கொலை பண்ணினார். போலீசாரோட அறிவிப்புப்படி குற்றமில்லை. பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இருக்கும். அரசாங்கத்திடமிருந்தும் பரிசு பணமும் கிடைக்கும்னு நினைச்சு ஸ்டாப் இட். சாத்தப்பனை பத்தி எனக்கு தெரியும். அவனுக்கு வெப்பாட்டியா இருக்கிற உனக்கு தெரியாது. சரி, அன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல சாத்தப்பனை மாத்திரம் விட்டுட்டு நீங்க வெளியே எங்க போனீங்க? எனக்கு வேறே ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. முதல்ல இடத்தை விட்டு கிளம்பு. எனக்கு நியாயம் வேணும். நான் சொல்ல வேண்டியதே சொல்லிவிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம். அம்சா மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டி கொண்டு மெதுவான குரலில் கேட்டாள். அப்படின்னா சாத்தப்பனை நீங்க கொல்லலை? இல்லை. இனி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் உங்களை பின்தொடர்ந்து பம்பாய் எதுக்காக வந்தேனோ அதை பண்ணிட்டு போயிடுறேன் சொன்னவள் தன் வேனிட்டி பேக்கை திறந்து அதற்குள் இருந்த ரிவால்வரை எடுத்தாள். சட்டென்று உயர்த்தி வாசுவை குறிபார்த்தாள். வாசு மிரண்டு பின்வாங்கினான். ஏய், என்ன அது? சாத்தப்பன் எனக்கு போதிச்ச மந்திரம். உயிருக்கு உயிர். உன்னை மாதிரியான துரோகிகள் உயிரோடு இருக்க கூடாது. அம்சா ரிவால்வரை உயர்த்தி கொண்டு எழுந்தாள். அத்தியாயம் 22. ஆனந்த் அரையன் 98 நெருங்கி நின்றான். வராந்தாவில் யாரும் இல்லை. சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்து கொண்டு சாவி துவாரத்தில் கண்ணை வைத்து பார்த்தான். ரிவால்வரோடு அந்த பெண்ணும் வாசுவும் தெரிந்தார்கள். வாசு மிரண்டபடி சுவருக்கு சாய்ந்திருந்தான். அந்த பெண் மெல்ல சிரித்தபடி பேசிக்கொண்டிருந்தாள். வாசு, சாத்தப்பன் உங்களை பத்தின எல்லா உண்மைகளையும் என்கிட்ட சொல்லி இருக்கார். நீ உன்னோட ஃப்ரெண்ட் பொண்டாட்டியை தொட ஆசைப்பட்டதும் அந்த முயற்சியில் அவ இறந்து போனதும் எனக்கு தெரியும். சாத்தப்பன் அடிக்கடி சொல்ற வார்த்தை எது தெரியுமா? யாரையுமே நம்பி பழகலாம், ஆனால் வாசுவை நம்ப கூடாது. அவன் பாம்பு மாதிரி எட்ட நின்னுதான் பழகணும். எனக்கு எப்பவாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்பார்க்காத மரணம் நேர்ந்தால் அது வாசுதான் காரணமாக இருக்க முடியும். சாத்தப்பன் என்கிட்ட சொல்லி இருக்கின்றார். சோ அம்சா ரிவால்வரோடு 2 அடி முன்னால் வந்தாள். வேண்டாம் அம்சா, உனக்கு வேண்டிய பணம் தர்றேன். என்னை தப்பா மட்டும் நினைச்சிடாதே. சாத்தப்பனை நான் கொலை செய்யலை, வேற யாரோ. அம்சா சிரித்தாள். பொய்யை திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா அது உண்மை ஆயிடாது. சாத்தப்பனுக்கு நான் வெறும் வெப்பாட்டியாத்தான் இருந்தேன். ஆனால் தாலி கட்டின பொண்டாட்டியை காட்டிலும் அவர் மேல் பிரியம் வச்சிருந்தேன். அறிவாளால் வெட்டப்பட்டு துண்டாய் கிடந்த அவரோட தலையை பேப்பரில் போட்டோவாய் பார்க்கும்போது என் மனசு என்ன பாடுபட்டது தெரியுமா? அம்சா, நான் சொல்றதை கேளு. நான் கேட்கறதுக்காக வரலை, பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். உன்னோட ரத்தம் தரையை நனைக்க போறதை பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். அம்சா சுட்டாள். அது சைலன்சர் ரிவால்வர். சப்தமே காட்டாமல் தோட்டாவை அனுப்ப வாசு உடனே நெஞ்சு சிவப்பாகி கண்கள் திக்கித்து சுவருக்கு முதுகை சாய்த்து கொண்டு மடங்கினான்.
அம்சா துப்பாக்கி வாயினின்றும் கசிந்த புகையை ஊதிவிட்டு வேனிட்டி பைக்குள் போட்டுக்கொண்டு கதவை நோக்கி வந்தாள். அத்தியாயம் 23. பார்த்து கொண்டிருந்த ஆனந்த் சட்டென்று பின்வாங்கி வராந்தாவின் மறுகோடிக்கு வேகமாய் ஓடிப்போய் சுவரோரமாய் மறைவாய் நின்று கொண்டான். தலையை மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். அந்த பெண் அறையினின்றும் இயல்பாய் வெளிப்பட்டு ஏதோ டாய்லெட்டுக்குள் போய்விட்டு வந்தவளைப் போல நடக்க ஆரம்பித்தாள். ஆனந்த் அவள் முதுகையே பார்த்தான். பெண்ணே, நீ யார்? வேண்டாம், நீ யார் என்பது எனக்கு அவசியமில்லை. என் கத்திக்கு நான் கொடுக்க இருந்த வேலையை உன் துப்பாக்கிக்கு கொடுத்து விட்டாய். ஒரு துரோகிக்கு தண்டனையை யார் வேண்டுமானாலும் வழங்கலாம். நீ வழங்கி இருக்கிறாய். இது எந்த காரணத்துக்காக இருந்தாலும் எனக்கு சம்மதமே. ஆனந்த் மறுபடியும் எஸ்கலேட்டருக்குள் வந்தான். ரிசப்ஷன் ஹால் கும்பலில் கலந்து வெளியேறி ரோட்டுக்கு வந்தான். ரோட்டின் எதிர்ப்பக்கத்தில் காலி டாக்ஸி கையசைத்தான். அது விசுவாசமாய் ஓடி வர ஏறிக்கொண்டான். வீட்டை நோக்கி டாக்ஸி போய்கொண்டிருந்த வினாடியில் ஆனந்துக்கு கௌசல்யாவின் ஞாபகம் வந்தது. கூடவே அந்த கவிதையின் ஞாபகமும். ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த அந்த கவிதையை எடுத்தான். மறுபடியும் படித்தான். கவிதை இப்போது அர்த்தமுள்ளதாய் மனதுக்கு பட்டது. பேனாவை எடுத்து அந்த கவிதைக்கு கீழே டாக்ஸியின் ஓட்டத்தை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு எழுதினான். இந்த கவிதைக்காரியை நான் காதலிக்கலாமா? முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஃபுல் ஸ்டோரியும் வாசித்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதை மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரியா. பாய் now.